அவருடைய கரத்துல கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை மறுபடியும் இந்த சபையில் இந்த 12 மணி நேரம் உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அன்போடு அழைத்த அன்பு அண்ணனை நான் உங்களுக்கு ஆழத்திலிருந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற நல்ல சுவிசேஷர்கள் அன்பு சகோதரர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் உலகத்தில் உட்கார்ந்துருந்தாலும் உலகத்தினுடைய பிரசனத்தில் இருந்தாலும் தேவ பிரசனத்துக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. ஆமென். எனவே கர்த்தர் நல்லவர். நம்மளை எல்லாரையும் அவர் நினைத்திருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சபை குறித்து நான் நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் இந்த சபையோடு இருந்து அழகாய் நடத்தி வருகிறார். நானும் அண்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அண்ணனுடைய அர்ப்பணிப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இன்னும் இந்த சபையை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இன்னும் மகிமையான நாட்களை இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் செய்வார். ஆமென். சரி, தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இன்னைக்கும் கர்த்தர் இந்த அருமையான இந்த முடிவு நேரத்தில் அடுத்த 1 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்தால் நம்ம நிரப்பட்டும், அவருடைய வார்த்தையால் நம்ம நிரப்பட்டும், அவருடைய அபிஷேகத்தால் நம்ம நிரப்பட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆண்டவரே என்னோடு பேசணும்னு சொல்லி நம்ம இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகட்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கனெக்ட் ஆகட்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு கனெக்ட் ஆகட்டும். ஹல்லேலூயா. பேசுங்கப்பா. ஆண்டவரே உங்க பிரசன்னம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh hallelujah. Thank you Lord. I praise you Jesus. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஆஹா ஹல்லேலூயா. 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 சர்வசிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Vimahasakadalaraba.
நீர் பேசும் ஆண்டவரே. அதே நான் பிரயோஜனமான ஊழியக்காரன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. உடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், எங்களை உடைக்கட்டும், எங்களை உணர்த்தட்டும். உடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 77ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 77 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அவருடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். 12 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். இந்த உலகத்துல அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறோம். அவருடைய வல்லமை, தேவனுடைய சக்தி, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு வல்லமை, எந்த மனிதனிடத்திலும் இல்லாத ஒரு வல்லமை, அது தேவனிடத்தில் தான் வச்சிருக்கார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி. ஆண்டவருடைய வல்லமை என்று சொல்லும் பொழுது அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியத்தை அந்த வல்லமை செய்து முடிக்கும். அவ்வளோ அந்த வல்லமைக்கு, அந்த வல்லமை சக்தி வாய்ந்தது. அவருடைய வல்லமை மகத்துவம் உள்ளது. அவருடைய வல்லமை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா தேவனுடைய உறுதியான பெலன் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவனுடைய உறுதியான பெலன், வல்லமை. ஒரு மனுஷனை ஆண்டவர் படைத்து அந்த மனுஷனை ஆண்டவர் ஓட வைக்கிறதுக்கு அந்த மனுஷன் மேல கர்த்தர் தம்முடைய வல்லமையை தருவார். ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள தேவன் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் பாருங்களேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் சொல்றாரு, வல்லமை என்னுடையது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வல்லமை தேவனுடையது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வல்லமை உள்ள தேவன் என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 24:8 வாசிக்கிறோம், வல்லமை தேவன் உடையது. அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை எல்லாம் தேவனுக்கு உரியது. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், நம்மை படைத்த ஆண்டவர் அவருடைய வல்லமையை வச்சிருக்கிறாரு. அந்த வல்லமையை அவருடைய பிள்ளைகளுக்காக விளங்க பண்ணுகிறாராம். அவருடைய பிள்ளைகளுக்காக அந்த வல்லமையை கொடுக்கிறாராம். இந்த வல்லமை சாதாரணமானது அல்ல. நீங்க ஆதியாகமத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமையை பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு தம்முடைய வல்லமையை கர்த்தர் காமிச்சுக்கிட்டே இருப்பார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அந்த மகத்துவமான வல்லமையை விளங்க பண்றதுல அவளுக்கு அவ்வளோ ஆசை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம காலையில இருந்து தேவ பிரசன்னத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உண்மையில நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய வல்லமையை அனுபவித்தவர்களாக நீங்கள் இங்க இருந்து புறப்பட்டு போகணும். அவருடைய வல்லமை நீங்க அனுபவிக்கணும். ஒரு தனி நபர் வாழ்க்கையில தேவ வல்லமை அனுபவிக்கிற மாதிரி இருக்கிற ஆசீர்வாதம் வர ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாருடைய வல்லமையை அனுபவிக்க போறோம். அல்லேலூயா. நம்ம யாரும் சும்மா இருக்க போறது இல்லை, சாதாரணமான ஆளா இருக்க போறது இல்லை. ஆமென். நான் எப்பவுமே சொல்லுவேன், வாழ்ற ஒரு வாழ்க்கை ஏதோ எல்லாரும் மாதிரி உலகத்தான மாதிரி வாழ்ந்துட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. யோசித்து பாருங்க, உலகத்தான மாதிரி இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மள எல்லாரும் அழைச்சு கொண்டு வந்தார். அதுக்காக ரட்சித்தார், அதுக்காக அபிஷேகித்தார், அதுக்காக பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு காலையில பேசும்போது கூட அந்த சபையில சொன்னேன், உலகத்தான் படுகிற அதே பாடுதான் நமக்கும், உலகத்தானுடைய அதே பிரச்சனை தான் நம்மளும் சந்திக்கிறோம், உலகத்தான போலதான் நம்மளும் பாடுபடுறோம். எல்லாம் நமக்கும் எல்லாம் ஒண்ணுதானே. என்னங்க வித்தியாசம்? அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனால் அதை மேற்கொள்ள முடியாது, நம்மால் அதை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு தான் கர்த்தர் அந்த வல்லமையை தருகிறார், நமக்கு தான் அந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் தான் பாருங்க, செங்கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், சமுத்திரம் உங்கள் நடுவுல நிக்குது,
என்ன செய்யன்னு தெரியல, இவங்க நின்னு திணறிட்டு இருக்கிறாங்க. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஏன்பா எங்களுக்கு பிரேத கல்லறை எகிப்தில் இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. மோசே சொல்றாரு, நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கன்றாரு. சங்கீதக்காரன் இதை எழுதும் பொழுது 74ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 74ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை பாருங்களேன். 13வது வசனம், தேவரீர் பாத்தீங்களா, அவருடைய வல்லமையினால் சமுத்திரத்தை என்ன பண்ணாரா, இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஹல்லேலூயா. சமுத்திரத்துல இருந்த அந்த 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 மூடிக்கிட்டு இருந்த சமுத்திரத்தை அவருடைய வல்லமையினால என்ன பண்றாரா, ரெண்டாக பிளந்தார். அவருடைய பிள்ளைங்க வராங்க, அவருடைய ஜனங்கள் வராங்க அப்படின்னா தேவன் அவருடைய வல்லமையினால் அந்த சமுத்திரத்தை பிளந்தார். மகிமையை வல்லமை எல்லாம் அவருக்கு சொந்தம். அவருடைய வல்லமை இருக்குதே, என்னத்தை வேணாலும் அவருடைய வல்லமை செய்யும். அவருடைய வல்லமையினால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. எப்போதும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அவருடைய வல்லமை தேவை. நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க அவருடைய வல்லமை அப்படின்னு உடனே நம்ம பெற்ற அபிஷேகம், சர்ச்சுக்கு வந்து கொஞ்சம் ஆராதிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, சிலருக்கு எமோஷனலான சூழ்நிலை, சிலர் கண்ணீர் வடிப்பாங்க, சிலர் அங்கே ஒரு சூடான ஒரு உஷ்ண காற்றை உணர்வாங்க, சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில்லுன்னு அவங்க உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடும். தேவ பிரசன்னத்துல நிறைய பேருக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். தேவ அனுபவத்தை நம்ம ஒரு நாளும் மட்டுப்படுத்திடவே கூடாது. ஆண்டுடைய அனுபவத்தை யாரும் தட்டி தரைக்குறைவா நினைச்சத கூடாது. என்னடா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இல்ல, அவங்களுக்கு இருக்குது, எனக்கு அப்படி இருக்கு, அவங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்தவர்களை பார்த்து கிடைக்காதவங்க ஏளனம் ஆயிடக்கூடாது, கிடைக்காதவங்களை பார்த்து கிடைச்சவங்க ஏளனமா பார்க்கவும் கூடாது. நாமேன், ஏன்னா அவருடைய வல்லமை இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களை கர்த்தர் தருவார். அதனால தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொழுது அவர் தம்முடைய வல்லமை அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் போது நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மாலை நேரத்துல நான் அதான் உங்க கூட நான் சொல்ல போறேன். மூன்று விதங்களிலே அவருடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். யாருக்கு அந்த வல்லமையை விளங்க பண்ணுவார், எப்போ அந்த வல்லமையை விளங்க பண்ணுவார், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்களேன். என்னோட பைபிளை திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எல்லாம் தெரிஞ்ச வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் என்னது 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 தேவன் தேவன் நசரேயனாகிய இயேசுவை தேவன், அது என்ன பரிசுத்த ஆவி, அது என்ன வெள்ளம் அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு நீங்க விசுவாசிகள் ஆன பொழுது பெற்ற அபிஷேகம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு பாத்தீங்களா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நீதான் என்னுடைய தேவன், இனி நான் உம்மை பின்பற்றுவேன், இனி நான் உமக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். நமக்குள்ள என்ன பண்றாரு, வாசம் பண்ணுவார், நமக்குள்ள வந்து தங்கிடுவார். சரியா? இன்னைக்கு இவ்வளவு நேரம் உங்களை உட்கார வச்சது யாரு, நல்லா சொல்லுங்க. ஆமா, சந்தேகம் இருக்குதா? ஆமா, எனக்கு ஒரு மீட்டிங்ல ஒரு அம்மா கேட்டாங்க, பிரதர் எனக்குள்ள ஏதாவது அசுத்தாவி இருக்கா பிரதர்? நான் சொன்னேன் அது உங்களுக்கு தான் தெரியும். இல்ல பிரதர் எனக்கு ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்து யாரு, உங்க வாழ்க்கையில ஜெபிக்க முடியுதா? ஆமா. பைபிள் படிக்க முடியுதா? ஆமா. காலையில ஆராதனைக்கு வரணும்னு ஆசை இருக்குதா? ஆமா. சர்ச்சுக்கு வந்து உட்காந்து பிரசங்கம் கேட்கறீங்களா? ஆமா. சர்ச்சுக்கு வந்த உடனே தூக்கம் வருதா? இல்ல இல்ல, நல்லா பிரசங்கம். எந்த விதத்துல உங்களுக்கு அசுத்தாவி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல பிரதர் எனக்குள்ள ஒரு சந்தேகம். நான் சொன்னேன் யாராவது உங்களுக்கு பார்த்து சொன்னாங்களா? எங்கேயாவது தலையை கொடுத்துட்டீங்களா? யாராவது சொன்னாங்களா? ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, எனக்கு ஏதோ ஒரு ஒரு கெட்ட சொப்பனம் வருது, நைட்ல நான் படுத்தா தூங்குனா பாம்பா கனவுல வருது, இல்ல ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சர்ச்சுக்கு வந்தா உட்கார முடியல, தூக்கம் வருது, பைபிளை திறந்தா கண்ணை கெட்டுது, டிவி பார்த்தா எத்தனை மணி நேரமும் உட்கார முடியுது, ஆனா என்னால பைபிள் மட்டும் படிக்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் இல்லைல்ல, சந்தோஷமா போங்க, நம்ம முகலாம் ஒரே மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட உடனே வந்து வாசம் பண்ணுவார். ஆனால் நமக்குள்ள வந்து வாசம் பண்ற ஆவியானவர் நம்மை நம்மை நடத்துவார். வலது இடது பக்கம் சாயும் போது வழி இதுவே, இதிலே
நடவுங்கள் அப்படின்ற சத்தம் நம்ம காதுல கேட்கும். புரிஞ்சுதா? அப்படிப்பட்ட நல்ல கிருபையை தருவார். ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்தா உள்ள ஆவியானவர் உணர்த்துவார். வேண்டாம், செய்யாத, பண்ணாத, போகாத அப்படின்னு உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கா நமக்கு? அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆமென். ஆண்டவரால, ஆவியானவரால நடத்தப்படுகிற அனுபவம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். அப்ப ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணணும்? நடத்தணும். நம்மளை நடத்தணும். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தணும். சில நேரம் அவர் நடத்தும் போது கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அவரை கொஞ்சம் தட்டி அமைதியாக்க கூடாது. அவருக்கு சென்சிட்டிவா காதை திறந்து வச்சிருக்கணும். அவர் சொல்ற அந்த உணர்வுகள், அந்த சத்தம் நமக்குள்ள துணிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இது எனக்கு பிரயோஜனம். இது எனக்கு பிரயோஜனம். ஒரு சில ஆண்டு இருக்கும். நான் மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து நைட்டு ஒரு பைபிள் காலேஜ், அதுல நான் ஜூம் ஓபன் பண்ணி பைபிள் காலேஜ் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிஞ்சது ஒரு 10:30 மணி, 10:45 முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டிவி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சேனலை திருப்பினேன். கிரிக்கெட் போயிட்டு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கரெக்டா கடைசி 2 ஓவர் தான், 12 பால் தான். இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஜெயிச்சிரும் போலே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆடிபிள் சத்தம். டிவி ஆஃப் பண்ணு. டிவிய அப்படிலாம் பேசுவாரா பிரதர்? என்ன வேணாலும் பேசுவார். சரியா? டிவிய ஆஃப் பண்ணு. ஒரு 5 பால் முடிஞ்சதுன்னா இந்தியா ஜெயிச்சிருமா தோத்துருமான்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு உணர்வு சொல்லுது. அது மாம்சம். ஆவி என்ன சொல்லுது? சுவிட்ச் ஆஃப். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஆவியானவர் சொல்லும் போது உடனே கேட்டுட்டோம்னா அப்போ நம்ம அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அபிஷேகம் பெருகும். அபிஷேகம் பெருகும். இன்னைக்கு சபைக்கு தேவை என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனி நபருக்குள்ள அபிஷேகம் பெருகணும். ஒவ்வொரு தனி நபரும் பரிசுத்தாவின் வல்லமையினால அபிஷேகத்தால நிரப்பப்படணும். அல்லேலூயா. இது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். எனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி வந்துகிட்டே இருக்கும். போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே அப்படி ஒரு தேவ பிரசன்னம். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொடுத்தார். சில வசனங்கள் மூலமா என் கூட பேசினார். சில புதிய ரெவலேஷனை கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா எழுதி வச்சுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். இப்படி ஆண்டவர் சொல்ல சொல்ல சென்சிட்டிவா, ஓகே, எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட் சொல்ல 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 கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? நிறைய நேரம் இப்படி நடந்திருக்கு பாருங்க. அப்படி மொபைல் ஓபன் பண்ணா நமக்கு தான் மொபைலை திறந்தா மூட தெரியாது. ஆமாதான். அது போயிட்டே இருக்கும். ஆமா, சாப்பாட்டுக்கு கூட போதும்டா சாமின்னு மூடி வச்சிடலாம். மொபைலை மூட மாட்டோம். நான் அந்த ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கு. அது எங்கடா கீழே நிக்க போகுது, அதுவும் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு, அதை ஸ்டாப் பண்றியா, மொபைலை மூடுறியா? அப்ப நான் அன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு ஆண்டவர் தந்தார். என்னன்னா, நமக்கு எப்படி தேவ பிரசனம் வேணுமோ அவருக்கு நம்முடைய பிரசனம் தேவை. எப்போ நம்மளை கூப்பிடுறாரோ அப்போ போய் அவர் சமூகத்துல முட்டி போட்டுட்டோம்னா தேவன் அவர் நம்மளை நம்பி எதை வேணாலும் செய்வார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ரெண்டாவது ஒண்ணு இருக்கு பாருங்களேன், அவருடைய வல்லமை. இப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்து வாசித்தால நம்ம அப்போஸ்தலர் 10:32 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும். அப்ப 2 இருக்கு. ஒண்ணு பரிசுத்த ஆவி, ரெண்டாவது நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பரிசுத்த ஆவி தான் வல்லமை. இன்னைக்கு பரிசுத்த ஆவி பட்டீங்களா? ஆமா பிரதர், செம்மையா வல்லமை இறங்கி வந்துச்சு பிரதர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றார். வல்லமை என்பது உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற கிரியைகள், உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிற மகத்துவங்கள். அல்லேலூயா. சாதாரண மனிதனால செய்ய முடியாத அவருடைய வல்லமையை கொண்டு கர்த்தர் உங்க மூலமா செய்ய வைப்பா. அல்லேலூயா. தேவன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னால ஓவர் கம் பண்ண முடியல, ஆவியானவர் சொல்லுவார் இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவார். மேற்கொள்வதற்கு தான் அவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல எல்லாம் பாருங்களேன் அவருடைய வல்லமை இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 36வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும். அப்ப இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளுக்கு போ
அப்படின்னு கட்டளை இட்டார்னா 2 காரியம் சேருது. என்னன்னா, ஒன்னு அதிகாரம், இன்னொன்னு வல்லமை. அத்தாரிட்டி அண்ட் பவர். ஒன்னு அத்தாரிட்டி, ரெண்டாவது பவர். வல்லமையும் அதிகாரமும் சேர்ந்தால் பிசாசுக்கு நடுக்கம் வரும். பிசாசு நடுங்கணும்னா, பிசாசு ஓடணும்னா 2 சேரணும். வல்லமை, அதிகாரம். இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து அவர் தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புவார். இந்த அதிகாரமும் இந்த வல்லமையும் சேர்ந்தா பிசாசு ஓடுவான். அல்லேலூயா. இது ரொம்ப வல்லமை, ரொம்ப அவசியங்க. எல்லா இடத்துலயும் அவருடைய வல்லமை தேவை. அவருடைய வல்லமை தேவை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர். இந்த வசனங்களை படிக்க படிக்க தான் நமக்குள்ள அந்த ஆசை வரும். அவருடைய வல்லமை வேணும்ன்ற ஆசை வரணும்னா வசனம் எல்லாம் படிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். 1:5. எங்கள் சுவிசேஷம் வெறும் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, என்னதான் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். என்னென்னத்தோட வந்துச்சு? நான் சொல்ற சுவிசேஷம் வரும்போது, நல்ல செய்தி வரும்பொழுது, குட் நியூஸ் வரும்போது 2 காரியம் சேருது. என்னன்னா, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும். அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தி பவர். 2 சேர்ந்தா சுவிசேஷத்துல ஒரு வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென். இதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை நமக்கு தருகிறார். அவருடைய வல்லமையினால நம்மளை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய வல்லமையா அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் விளங்க பண்ண விரும்புகிறார். ஆண்டவருடைய வல்லமையை எப்போ அவர் விளங்க பண்ணுவார்? நம்ம எல்லாருக்கும் அவருடைய வல்லமை வேணும். ஆமென். அவருடைய வல்லமை இருந்தாதான் இந்த உலகத்துல வெற்றியோடு வாழ முடியும். நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். உலகத்துல இருக்கிற உலகத்தானுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் நமக்கு இருக்கு. அப்படிதானா? இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா, உலகத்தான விட பிரச்சனை நமக்கு அதிகம் இருக்கு. உண்மையா பொய்யா? அதான் உண்மை. உலகத்தானு கூட கொஞ்சம் கம்மியா பிரச்சனை பிரதர். எனக்கு நான் காலைல தான் எடுத்தேன். அப்போஸ்தலர் 28 அந்த வசனத்தை தொட்டுட்டு போயிடுறேன். என்ன அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். கொஞ்சம் எனக்காக பைபிளை திருப்பிக்கோங்க பார்க்கலாம். 27ஆம் அதிகாரம் கடைசியில பவுல் மேல்முறையீடு செஞ்சு இவர் என்ன பண்றாரு? மேல்முறையீடு செய்து அதாவது அங்கே ரோம பிரஜை, அதனால நான் மேல்முறையீடு செய்து நான் இப்பொழுது என்னுடைய இந்த வழக்க விசாரிக்கிறதற்கு நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்றார். உடனே ராயன்ட்ட கூட்டு போறாங்க. வேற வழி இல்லை, இவர் ஒரு ரோம பிரஜை. அதனால இவர் ராயன்ட்ட போயிட்டு இருக்கார். போற கப்பல் என்ன ஆயிடுச்சா? உடைஞ்சு போச்சு இல்லையா? போன கப்பல் உடைஞ்சிருச்சு. சரி, உடைஞ்சதுனால இந்த கப்பல் உடைஞ்சி அங்க எதிர்காற்று, அப்படியே கடுங்காற்று. அந்த 27ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 காற்றுகளை குறித்து படிக்கிறோம் இல்ல. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா எதிர்காற்று என்று பாக்குறோம். 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா தடுத்த காற்று அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா கடுங்காற்று அப்படின்னு பாக்குறோம். திரும்ப 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெருங்காற்று. என்னெல்லாம் காற்று வந்துச்சு? முதல் காற்று எதிர்காற்று, தடுத்த காற்று, கடுங்காற்று, பெருங்காற்று. 4 காத்து அடிச்சு. இந்த கப்பல்ல பவுல் மாத்திரம் இல்ல, பவுலோட கூட சேர்ந்து கூட்டம் போறாங்க. இவரோட கூட கைதிகளையும் கூட்டு போறாங்க. ஏன்னா மேல்முறையீடுக்காக. அங்க கேப்டன் இருக்கிறார், கப்பலின் முதலாளி இருக்கிறார். இவங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க. இவங்க போயிட்டு இருக்கிற கப்பல்ல இத்தனை காற்றுகள் அடித்து கப்பலை அப்படியே ஆடுது. என்ன பண்ணன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா பெருங்காற்று, கடுங்காற்று வந்த உடனே அந்த பாயெல்லாம் இழுத்து விட்டு காற்று போக்கல போகட்டும் விடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கப்பல் உடைஞ்சிடக்கூடாதுன்னு. கடைசியில கப்பல் என்ன ஆச்சு? உடைஞ்சி கப்பல்ல இருக்கிற கட்டையை பிடிச்சிட்டு இவங்க எல்லாரும் அவன் தப்பி நீந்தி அந்த கரை ஒதுங்குறாங்க. 27ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமா எல்லாரும் தப்பி, யாரும் சாகல, கர்த்தர் கிருபையில பிழைச்சாச்சு. இங்க யாரும் இருக்கிறா? உள்ள பவுல் இருக்கிறார். பவுல் போனா அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகலாமா சார்? பவுல் போற கப்பல் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதே. நமக்கு அப்படிதான் தோணும்ல. பவுல் போனாலும் சரி, யாரு போனாலும் சரி, கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுட்டாருன்னா அந்த திட்டத்தின்படி கப்பல் போகும். ஆமென்.
சில நேரம் கர்த்தர் மெலித்தா தீவுக்கு வரணும்னா சில நேரம் சில கப்பலை கர்த்தர் திசை திருப்பவும் செய்வார், உடைக்கவும் செய்வார், ஒதுங்கவும் செய்வார். சில கட்டையை கொடுத்து கொஞ்சம் வந்து ஒதுக்கிக்க மெலித்தா தீவுக்கு வான்னு கூட்டும் வருவார். ஆமென். இப்படிதான் ஆச்சு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுல் பர்னபாவும் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. கிளம்புறாங்க. ஊழியத்துக்கு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஆசியாவுக்கு போலாம், ஏன்னா பெரிய இடம் இல்ல, ஆசியாவுக்கு போய் ஊழியம் செய்யலான்னு என்னமோ தெரியல ஆவியானவர் பாருங்க, ஆசியாவுக்கு போவாங்க. ஆண்டவர் வந்து ஒரு இடத்துக்கு நம்மளை போக வேணாம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி தோணும் தெரியுமா? தேங்க் காட், போயிருந்தா அங்க ஒருவேளை விழுந்திருக்குமோ. இப்போ நீங்களாம் சேர்ந்து ஒரு கிராம ஊழியத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரோட அப்படியே ஃபயரா மாறி இருப்பீங்க. நீங்க எல்லாம் அப்படியே ஒரு கிராம ஊழியத்துக்கு போய் அப்படியே பயங்கரமா சுவிசேஷம் சொல்லலாம்னா திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, நோ போகாத அப்படின்றாரு. நமக்கு என்ன தெரியுமா தோணும்? நல்ல வேளை கர்த்தர் தடுத்துட்டாரு, போயிருந்தா விழுந்திருக்குமோ. அதனாலதான் ஆண்டவர் முன்னாலே என்ன பண்ணிட்டாரு? தடுத்துட்டாரு. ஆசியாவுக்கு போனவங்கள தடுத்துட்டாரு. திரும்ப பிரிகியா நாடு தடுத்துட்டாரு. திரும்ப சரிப்பா தூங்கலாம், அங்க 2 பேர் வராங்க, மக்கதோனியார் 2 பேர், எங்க ஊருக்கு வாங்க. சரி சரி வரோம். கர்த்தர் சொல்றாரு போ. ஆசியாவுக்கு போனா தடுத்தவரு மக்கதோனியா நாட்டுக்கு வந்துட்டார். ஊழியம் செஞ்சுட்டு வராங்க, என்ன மகிமை. ஊழியம் செஞ்சுட்டு வந்தா பிடிச்சி ஜெயில போடுவானா? இப்ப நமக்கு சந்தேகம் வரும்ல, அது சும்மா ஜெயில போல உதைச்சி உள்ளத்துக்கு போட்டுருக்கோம். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, ஆசியாவுக்கு போகாம தடுத்தது எதுக்காக? அங்க போனா நீ வாங்கியிருக்க மாட்ட, இங்க எதுக்குன்னா நீங்க வாங்குறது? மட்டும் இல்ல, ஜெயில போடுறது. நம்ம ஆண்டவருடைய நடத்துதலே வித்தியாசமா இருக்கும். ஆமென். அவருக்கு தெரியும், எப்ப இந்த ஜெயில நிறைய கைதி வராங்க, வரவெல்லாம் உள்ள வந்துட்டு இயேசுவை ஏத்துக்காம போறான். இந்த கைதிகளை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டவர் இந்த வார்டனா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பா கொஞ்சம் மக்கதோனியா வந்து ஊழியம் செஞ்சுட்டு வாங்கிட்டு கொஞ்சம் உள்ள வந்தினா பாட்டு பாடு, ஜெயிலர் ரட்சிக்கப்படுவான். ஜெயிலர் ரட்சிக்கப்பட்ட ஜெயிலர் இங்க இருந்தா வந்துட்டு போற கைதியெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா, ஆமென். யோசித்து பாருங்களேன், கூட கப்பல்ல வந்த எல்லாரும் மாதிரியும் இவருக்கும் பிரச்சனை, எல்லாரும் மாதிரியும் இவருக்கும் பெரிய போராட்டம், எல்லாரும் கட்டையை தூக்கிட்டு வர மாதிரி இவரும் கட்டையை வச்சுட்டு சுமந்து வந்து கரை ஏறி குளிர் நடுங்கி, அம்மா எப்பா குளிருதே ஆடுதே அப்படின்னு உட்கார்ந்தா அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவங்களை பவுலும் அவங்க மற்ற கூட இருக்கவங்களெல்லாம் கவனிச்சு பயங்கரமா அவங்களை எல்லாத்தையும் அவங்கள கவனிச்சாங்கன்னா அந்த 28ஆம் அதிகாரத்தின் அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, அந்நியராகி அந்த தீவார் காண்பித்த அந்த அன்பு கொஞ்சம் அல்ல, அவ்வளோ அன்பை கொட்டிட்டாங்க. இப்ப பவுல் பாருங்க, சும்மா தானே உட்கார்ந்துருக்கணும், அங்க போய் இவர் ஒரு விறக பொறுக்கிறாரு, அங்க இருந்து ஒரு விரியன் பாம்பு வந்து கையில கொட்டிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் கப்பல் தான் உடைஞ்சது, பவுலுக்கு கையில ஒரு பாம்பு தொங்குது. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை? உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பிரச்சனையா தெரியலாம், உங்களுக்கு மட்டும் மற்றவங்களை விட கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா தெரியலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறார். அவருடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அவருடைய வல்லமையை தேவன் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க. என்ன ஆண்டவரே, நான் பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம்? நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் மாத்திரம் சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் அது 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர் காலையில இருந்து உட்கார்ந்து என்ன ஆண்டவரே பிரயோஜனம்? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா, 3 விதங்களில் அவருடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். முதல் காரியம், முதலாவது எப்படி விளங்க பண்ண போறார் தெரியுமா? யாருக்கு விளங்க பண்ண போறார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 16. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. இன்னைக்கு இந்த சர்ச்சில் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. யாருக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்கலாம், யாருக்கு அவருடைய வல்லமையை பொழிந்தருளலாம், யாருக்கு அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, தம்மை பற்றிய உத்தம இருதயம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் காண்பிக்க, விளங்க பண்ண அவர் விரும்புகிறார். தேவன் அவருடைய பர்சனல் லைஃப்ல ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலையும் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நீங்க வெளியில போய் அவருடைய வல்லமையை காட்டுறதுக்கு முன்னால அவருடைய வல்லமையை முதலாவது ஒரு தனி நபர் ருசிக்கணும். நீங்க ருசிச்சிருக்கீங்களா அவருடைய வல்லமைய? தனிப்பட்ட வாழ்க்கையில வல்லமையை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. மோசேக்கு முதல்ல அவருடைய வல்லமையை காமிச்சார். நான் யாருப்பா? நல்லா கவனிங்க. மோசே பார்வோனுக்கு முன்னால தம்முடைய தான் யாரு, கர்த்தர் யாருன்னு காட்டுறதுக்கு முன்னால, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால தான் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னால, கர்த்தர் முதல்ல மோசேக்கு தம்முடைய வல்லமை என்னன்னு காமிச்சார். பர்சனலா ஒவ்வொரு தனி நபர் வாழ்க்கையிலும் அவருடைய வல்லமையை ருசிக்கணும். ஒவ்வொருத்தரும் ருசிக்கணும். கிறிஸ்தவங்களா இருந்தா போதாது. வெறுமையா சர்ச்சைக்கு வந்துட்டு போற ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவங்களா இருந்தா பத்தாது. நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா மாறணும் தெரியுமா? உலகத்துக்குள்ள போகும்போது நான் அவருடைய வல்லமையை பேசுறேன்னா அவருடைய வல்லமைய முதலாவது நான் ருசிச்சிருக்கணும். அவருடைய வல்லமைய ருசிச்சவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அவருடைய வல்லமைய பர்சனலா நம்ம ருசிக்கணும். எந்த தனிநபரும், எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது எந்த தேவ மனுஷனும் தேவ மனுஷியும் ஆண்டவருடைய வல்லமையை ருசிச்சிருக்கணும். அதுதான் அவர் சொல்றார். ஆசாவுக்கு இந்த வசனத்தை சொல்றார். அவருடைய வல்லமையை ருசிக்க வைக்கிறார். அவருடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். எப்ப தெரியுமா? என்னை பற்றிய உத்தம இருதயம் உனக்கு வேணும். நீ உத்தம இருதயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் என்னுடைய வல்லமையை உனக்கு விளங்க பண்ணுவேன்றார் கர்த்தர். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கரம், இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு தரணும். ஆமென். அதுல ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா, உசியா ராஜா மரித்த அந்த வருஷத்துல ஆலயத்துக்குள்ள போறாரு. போனா அது வரைக்கும் ஏசாயா முதல் 5 அதிகாரத்துல ஏசாயா என்ன தெரியுமா செய்வார்? அவர் ஊழியம் என்ன தெரியுமா? ப்ராஃபஸி சொல்வாரு. எப்படின்னா, ஏய் உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ அப்படின்னு எல்லாருக்கும் ஐயோ போடுவார். 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போனா, ஆலயத்துக்குள்ள போனோடனே உயரமும் உன்னதமான சிகரத்துல சிங்காசனத்துல அவரை வீற்றிருக்கிறார். இவர் பார்த்தார், ஆண்டவரே எனக்கு ஐயோ. 6ஆம் அதிகாரத்துல யாருக்கு ஐயோ போட்டாரு? எனக்கு ஐயோ. ஏன்? என்ன உதடு? எனக்கு அசுத்த உதடு. நான் 5 அதிகாரம் எல்லாருக்கும் ஐயோ போட்டேன். ஆனா தேவ பிரசனத்துக்குள்ள வந்த உடனே தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே கர்த்தர் சொல்றாரு, இருப்பா உன் உதட்ட நான் உன் நாவை நான் தொட்டு அதை நான் பரிசுத்தப்படுத்துறேன்னு தேவாலயத்துல இருந்து அந்த 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 பலிபீடத்துல இருந்து குரட்டுனால அந்த அக்கினி தலையில கொண்டு வந்து நாவல வச்சு, இது தொட்டதினால் நீ சுத்தமானாய் என்று முதலாவது தனிப்பட்ட விதத்திலே ஏசாயாவுக்கு தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணினார். நீ வெளியே போறதுக்கு முன்னால முதல்ல நீ அவருடைய வல்லமையை ருசிச்சாகணும். அவருடைய வல்லமையை நீங்க ருசிச்சாதான் வெளியே போய் இயேசுவின் வல்லமையை பற்றி பேச முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு வேணும்னா கர்த்தர் சொல்ற சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் சொல்றாரு, நீ உத்தமனாரு. எப்படி இரு? அவ்வளவுதான், உத்தமனாரு. இந்த நம்ம 2 நாளாகவும் வாஸ்தம் பாத்தீங்களா? இந்த 16ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆசாவுக்கு, அந்த ஆசா யூதாவின் ராஜாவாகிய ஆசா, ரைட்டா? இவருக்கும் பாஷா அப்படின்ற இஸ்ரவேல் ராஜாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பாஷா யாரும் இந்த ஆசா கிட்ட வந்துடக்கூடாதுன்னு இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அங்க ஒரு 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 பட்டணத்தை கட்டுறாரு. ராமா அப்படின்ற ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. இந்த ராமா பட்டணத்தை கட்டுறதுக்கு ரீசன் என்னன்னா, யாரும் என்ன தாண்டி ஆசா கிட்ட போயிடக்கூடாதுன்னு. உடனே ஆசா பாக்குறாரு, நேரா போய் அசீரிய ராஜாட்டத்துல போய், எப்பா இங்க வாப்பா பெனாதாத்த, உனக்கு நான் ஏதாவது தரேன். நான் உனக்கு நான் தேவாலயத்துல இருந்து கொண்டு போய் பொக்கிஷத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அந்த அசீரியனோடு கூட்டணி வச்ச உடனே பாஷா பயந்துகிட்டு ஆசா விட்டு போயிட்டான்.
இந்த ஆசா யார் தெரியுமா? ஒரு காலத்துல இவன் எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் வாசிங்களேன். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 14, 11. ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, என்னது பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கணும்ல. இது ஆசாவுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். முதல் பாதி என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு பலன் இல்ல, பலன் இருக்கோ இல்லையோ உதவி செய்வது உமக்கு லேசான. யுத்தமே பண்ணலங்க, எதிரி வந்த வழியா ஓடிட்டான். ஆனா இப்போ இந்த 16ஆம் அதிகாரத்துல இவர் யுத்தத்துக்கு யார கூட்டிட்டு போறார் தெரியுமா? அசீரியனோடு கலந்து 2 பேரும் கூட்டணி வச்ச உடனே, அதுவும் சும்மா இல்ல, லஞ்சம் கொடுக்கிறான். லஞ்சம் எங்க இருந்து கொடுத்தான் தெரியுமா? தேவாலயத்தினுடைய வெள்ளி பொண்ணு பாத்திரங்களை கொண்டு போய் கையில கொடுக்கிறான். இப்பதான் கோபம் வருது. ஆனானி என்ற ஞான திருஷ்டிக்காரன் வந்து இவன் இடத்துல சொல்றான், ஆசா கிட்ட, நீ என்னப்பா பண்ண? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்களை உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தில் நீ மதிக்கேடவனா இருந்தாய். நீ யார சார்ந்து இருக்கிற? நீ யார சார்ந்துகிட்டு இருக்கிற? அவருடைய வல்லமையை நான் விளங்க பண்ண விரும்புறேன். ஆனா நீ போய் தப்பான கூட்டின்னு வச்சிட்டிய. அவன் செஞ்ச பிரதானமான 3 காரியம் என்ன தெரியுமா? 1, கர்த்தரை கனவீனம் பண்ணும். தேவாலயத்து பாத்திரத்தை எடுத்து, தேவாலயத்து பொன் வெள்ளி எடுத்து அவன் அசீரியன் கொடுக்கிறான், பெனாதாத். தேவன் அதை எப்படி பொறுப்பார்ல? அவருடைய இருதயம் உத்தமமா இருக்கிறவங்களை தேடுதுங்க. யாரை தேடுது? யாரை தேடுது? உத்தமனா என்ன தெரியுமா? உத்தமனா என்ன? உண்மையா? சரி, இந்த வசனத்தை வாசிங்க, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. மத்தேயு 25, 21 வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 25, 21. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும். இப்ப சொல்லுங்க, உத்தமம்னா என்னது? உண்மையா? இப்ப உண்மைனா என்ன? நீங்க உத்தமம் சொல்லக்கூடாது. வசனத்துல 2 இருந்துச்சுன்னா அப்ப 2 அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? அங்க என்ன இருக்குது? நல்லது, உத்தமமும், உண்மையும் உத்தமம். முதல்ல உத்தமம் தான் வருது இல்ல? முதல்ல உத்தமம், அப்புறம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல உன்ன நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். என் பாஸ் பாக்குறாருன்னா, என் பாஸ் என் ஆபீஸ்ல இருந்தாருன்னா, நான் என் சீட்ல உட்காந்து ஒழுங்கா வேலை செய்வேன். என் பாஸ் இல்லைன்னா என்னை கேட்டுக்கிறதுக்கு யாரு இருக்கா? என் எஜமான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னுடைய பணிகளை நான் ஒழுங்கா செய்யணும். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. யோசேப்பு அவன் எஜமான் வீட்டுல இருக்கும்போது, எஜமான் இருக்கும்போது எப்படி அங்கே நடந்து கொண்டானோ, எஜமான் இல்லாத போதும் அப்படி நடந்து கொண்டான். எஜமான் இருக்கும் போது நடப்பது உண்மை, எஜமான் இல்லாத போது நடப்பது உத்தமம். எனக்கு சிசிடிவி கேமரா இருந்தா ஒரு மாதிரி இருப்பேன், இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பேன்றது அல்ல. இருந்தாலும் எப்படி இருப்பேனோ, இல்லாத போதும் அப்படிதான் இருப்பேன். ஆமென். என்னை மனுஷன் பார்த்தாலும் பார்க்காட்டியும் சரி, பார்த்தால் மனுஷன் பார்வைக்கு நான் ஒழுக்கமா இருப்பது உண்மை, மனுஷன் பார்க்காத போதும் ஒழுக்கமா இருப்பது உத்தமம். ஆண்டவர் சொன்னார், எப்பா அவருக்கு உத்தம இருதயம் தேவை. தம்மை பற்றிய உத்தம இருதயம். நான் வெளியில நான் உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கலாம், ஆனா அவர் பார்க்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய இன்டென்ஷனை பார்க்கிறாரு, என் உத்தமத்தை பார்க்கிறாரு, உத்தமத்தை பார்க்கிறார். தேவனை கனவீனப்படுத்திட்டு அங்க கர்த்தர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை அவன் சாராமல் வாழ்ந்தான். அவன் கர்த்தரை சார்ந்து வாழல.
ஏன்னா ஒரு காலத்துல கர்த்தரை சார்ந்தான். அவன் சொல்றான் பாருங்க, அந்த 16ஆம் அதிகாரத்துல நீங்க 8ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆனா இப்போ கர்த்தரை சாராமல் வாழ்கிறான். அவன் தேவனை சாராமல் அவன் தன் மனம் போல வாழ்வதை அவன் பார்க்கிறான். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை கனப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்வது லேசார காரியம் சொல்லும் போது கர்த்தரை தேடினான். இன்னைக்கு யாரை தேடுறான்? அசீரியரை தேடுறான். எப்படி தேவன் பொறுத்துட்டு இருப்பார்ல. சில பிரச்சனை வரும்போது நம்மளா சில முடிவுகள் எடுத்துறோம்ல, அது தேவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உத்தம இருதயம். என்ன இருதயம்? நீங்க உத்தமமா இருக்கிறது உலகத்துக்கு தெரியாது. நீங்க உத்தமமா வாழ்வது உலகத்துக்கு தெரியாது. யோசேப்பின் எஜமானுக்கு யோசேப்பு உத்தமமா வாழ்ந்தது தெரியுமா? தெரியாது. அவ கூப்பாடு போட்டு என்ன சொல்லிட்டா? நீங்க இல்லாத நேரம் அவன் தப்பு பண்ண வந்தான்னு சொல்லிட்டான். இவன் உத்தமம் தெரியுமா அவன் எஜமானுக்கு? நல்லா கவனிங்க. உங்க உண்மையை வேணா எல்லாருக்கும் யாருக்கும் நான் உண்மையா இருந்தேன், அவங்கள கேளுங்க, நான் உண்மையா இருந்தேன், இவங்களை கேளுங்க, நான் உண்மையா இருந்தேன், வேணா பாருங்க, கேமராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா உத்தமமா இருக்கிறத கேமராவன் கண்டுபிடிக்காது, கூட இருக்கிறவன் கண்டுபிடிக்க மாட்டான், யாருக்கும் தெரியாது, கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். நீங்க உத்தமமா வாழும்போது யாரும் அங்க தெரியாம போகும், யாரு கண்களுக்கும் மறைஞ்சு போகும். உங்க உத்தமம் எடுபடாம போயிரும். சில நேரம் உங்க உத்தமத்தை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. ஆனா இப்ப சொல்றேன், உத்தமமா வாழ்ந்தா அந்த உத்தமத்தை ப்ரூவ் பண்றதுக்கு மனுஷன் இல்ல, உங்க பாஸ் இல்ல, உங்க கணவன் இல்ல, உங்க மனைவி இல்ல, உங்க பிள்ளைங்க கிடையாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கோர்ட் கிடையாது, அல்லது போலீஸ்காரங்க கிடையாது, அல்லது வக்கீல் கிடையாது. கர்த்தரே இறங்கி வந்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். நான் சவால் விட்டு சொல்றேன், கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்றேன். போன வருஷம் மே மாசம் எங்களுடைய இன்னொரு ட்ரஸ்ட் இருக்கு, அது ஃபுல்லா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், இயேசு பிசாசுகளையும் துரத்தினார், சுவிசேஷம் அறிவிச்சார், நன்மை செய்யவும் செய்தார். அதனால ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு 2 கண்ணு இருக்கணும். ஒன்னு சுவிசேஷம், அடுத்தது நற்கிரியை, நற்செய்தி, நற்கிரியை, ரெண்டுமே இருக்கணும். ஸோ நாங்கள் ஒரு சேரிட்டி செஞ்சோம், நிறையா அதுல பணிகள் போயிட்டு இருக்கு. அப்போ நாங்க ஒரு டயாலிசிஸ் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இலவச டயாலிசிஸ். காசு இருக்கவங்கள நாங்க சேர்த்துக்க மாட்டோம், அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவோம். காசு இல்லாதவங்களை மட்டும்தான் நாங்க சேர்த்துக்குவோம். ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க, அதுல நாங்க எடுத்தது 4 பேர் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்களால காசு கொடுக்க 500 ரூபாய் கொடுக்க முடியும் சார், நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன், அங்க வந்து போயிடுங்க. சார் 1000 ரூபாய் கொடுக்க முடியும், நான் சொல்ற இடத்துக்கு போயிடுங்க, நாங்களே அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ அந்த 3 மிஷன் பெரிய செலவு, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அந்த யூனிட் ஆரம்பிக்கிறோம்னா. அப்போ நாங்க அந்த மிஷனை வாங்குறதுக்கு நாங்க வச்சிருந்த அந்த காசு, நாங்க கர்த்தர் கிருபையில அதுக்காக சேர்த்த காசெல்லாம் பாத்தீங்கன்னா 33 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தோம். ஆனா அது கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ரூபாய் போச்சு. அப்போ இருந்த ஆடிட்டர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார், தப்பான ஃபைலிங் பண்ணிட்டார். எங்களுக்கு தெரியாது, பெரிய தவறு, பிளண்டர் மிஸ்டேக், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 2 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னா, போன வருஷம் ஜூன் மாசம் லாஸ்ட் வீக்ல எங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. நீங்க செஞ்ச இந்த தவறு நிமித்தமாக உங்கள் மேல் ஒரு ஃபைன் போடுறோம். அந்த ஃபைனை நீங்க கட்டணும். அந்த ஃபைன் அமௌண்ட் எவ்வளவுனா 33 லட்சம் ரூபாய். மிஷின் எல்லாம் வாங்கியாச்சு, இப்போ எங்க போறது? மிஷினையே கொண்டு போய் கையில கொடுக்க வேண்டியதுதான், நீ வச்சுக்கோ. அடுத்த சட்டம் என்ன தெரியுமா? அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? திங்கட்கிழமை காலையில 11 மணிக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வந்து கமிஷனர் பெரிய ஆளை வந்து பாரு. நான் சென்னையில இல்ல, வடகிழக்கு மாகாணத்துல ஒரு சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டு அங்க இருந்து இன்னொரு சர்ச்சை டெடிகேட் பண்ண போயிட்டு இருக்கிறேன். எனக்கு சொல்றாங்க இத மாதிரி. புது ஆடிட்டர் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணலான்னு. தப்பி தவறி போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க.
இல்ல வர சொல்லிட்டாங்களே, அவன் வர சொல்லுவான், நீ போய் மாட்டிக்காத, நீ ஊர்ல இருந்து வா, அப்புறம் பாத்துக்கலாம். இல்லங்க, இத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு வர சொல்லிட்டாரா, என்ன பண்றது, நீ அவன் சொல்லுவான், நீ போயிடாதன்னு சொல்றல அப்படின்னு திட்டுறாரு. ஆண்டவரே, நாங்க எந்த தப்பும் பண்ணல, உமக்கு தெரியும். 100% உமக்கு முன்னால உண்மையா இருந்தோம். பணத்தை வாங்கி தப்பு பண்ணி தப்பா போட்டு எல்லாம் கிளீனா இருக்கு எங்க அக்கௌண்ட். செஞ்ச தப்பு செஞ்சவர் எங்க ஒரு ஆடிட்டர். நாங்க என்ன பண்ணுவோம், திங்கக்கிழமை அனுப்பு, 2 பேரை அனுப்பு. ஏன் சார் அனுப்பு? ஆடிட்டர் சொல்றாரு அனுப்புவாங்க, சொல்றாரு அனுப்பு. போனா என்ன ஆகும், என்ன வேணாலும் ஆகலாம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள்ல என்னெல்லாம் மேக்சிமம் நாங்க எடுத்து அந்த கமிஷனருக்கு கொடுக்கணுமோ காமிக்கணுமோ எல்லாம் காமிச்சாச்சு. நான் 2 பேரை சொன்னேன், காலையில எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 3 நாள் தொடர்ந்து ஜெபம். ஆண்டவரே, நாங்க போய் பார்க்க போறோம், எப்படி எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜா கிட்ட செத்தாலும் சாகரேன்னு போனாலும் அது மாதிரி போகும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம். கர்த்தர் செய்யறதை செய்யட்டும், அவர் செய்வார். தப்பு பண்ணல, நம்ம ஏன் பயப்பட? கேட்கிற ஆடிட்டருங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, வேணாம் பிரதர் சிக்கிப்பீங்க, வேணாம் பிரதர் மாட்டிப்பீங்க, வேணாம் பிரதர். ஒருத்தர் சொன்ன சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறீங்க, போகாதீங்க. நான் சொன்னேன் போங்க. 11 மணிக்கு போனாங்க. முதல்ல மரியாதையா வெளியே போங்க. திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எட்டி பார்த்தாங்க. வா, என்ன பிரச்சனை? சார், ஓ நீங்க தானே அது, உட்கார். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு செம்ம திட்டுனார். சார், நாங்க கொஞ்ச நேரம் பேசுறோம், நாங்க யாரு என்ன செய்யறோம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வெளியே வர வரைக்கும் நான் ஒரு நிச்சயம், நான் தப்பு பண்ணல. ஆமென். எல்லாம் கேட்டாராம். கேட்டுட்டு சரி, நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு புண்ணியம் தேடுகிறேன் அப்படி சொல்லிட்டு, நீ ஃபீஸும் கட்ட வேண்டாம், எனக்கு லஞ்சமும் கட்ட வேணாம், ஃபைனும் கட்ட வேணாம், இந்த ஃபைலை நானே செஞ்சு கொடுக்குறேன், நிம்மதியா போங்க. சட்டப்படி 33 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கணும், சட்டப்படி உங்களுடைய பொருளை ஜப்தி பண்ணணும், சட்டப்படி உங்க ட்ரஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும், எதுவும் செய்ய மாட்டேன், நீங்க போங்க. நான் சென்னை வந்துட்டு எங்க ஆடிட்டரை பார்க்க போனேன். அவர்ல, ஏன் பிரதர் இப்படி மம்புல மாட்ட பாத்தீங்களே? நான் சொன்னேன், என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் எல்லாம் சொன்னேன். அவர் சொன்னார், God is with you sir சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்தியாவிலேயே மோஸ்ட் கரப்டட் கமிஷனர் அவர் தான். இந்நேரத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்ல 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா செட்டில். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்க அவர் விடல. இங்கதான் சொல்றேன், அவருடைய வல்லமைய ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் பர்சனலா கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். நீங்க ஏதோ ஒரு சேலஞ்சோட நீங்க வந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க, எனக்காக உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. ஆபிரகாம் பாருங்களேன், குழந்தை கிடையாது, கர்த்தர் கூப்பிட்டு நட்சத்திரத்தை காட்டுறாரு, அங்க கொண்டு போய் கடற்கரை மணலை காட்டுறாரு, அங்க பூமியின் தூளை காட்டுறாரு, என்ன முடியுமா இத மாதிரி ஒரு சந்ததியை நான் மாத்துவேன் அப்படின்றாரு. குழந்தை ஒண்ணு இல்ல, எது இப்ப பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேதம் சொல்லுகிறது, சாராளின் கர்ப்பம் செத்து போனது. அவன் என்ன தெரியுமா பண்றா? சரி, என் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேரும். இவனு ஓகே, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு மனைவிக்கு ஓகே சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு ஆகார் கூட சேர்ந்து பிள்ளைய பெற்றுட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16 கடைசி வசனம். ஆதியாகமம் 16. ஆகார் ஆபிரகாமுக்கு
இஸ்மவேலை பெற்ற போது எத்தனை வயசு? 17 வாசிங்க. இப்ப எத்தனை வயசு? 99. எத்தனை வருஷம் கழிச்சு? 13 years கழிச்சு கர்த்தர் வந்து நின்று என உடன்படிக்கை பண்ணிட்டார்ல. அதனால அவர் உத்தமமானவர், அவர் உண்மையானவர். அதனால 13 வருஷம் கழிச்சு ஆபிரகாம தேடி கர்த்தர் வந்து நின்று என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. நீ என்ன நினைச்ச? என்னால கொடுக்க முடியாது நினைச்சியா? என்னால என் வல்லமையை உனக்கு காமிக்க முடியாதுன்னு நினைச்சியா? கற்பம் செத்து போச்சுன்னா எனக்கு வந்து குலகத்தை தர முடியாதுன்னு நினைச்சியா? கற்பம் செத்து போச்சுன்னா உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு நீ நினைக்கிறியா? உலகத்தினுடைய வழிபாடுகள் நிற்கலாம், உலகத்தினுடைய அந்த மருத்துவ ஆலோசனைகள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு வல்லமை இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். அவர் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இஸ்மவேலை பெற்ற பொழுது 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் 99 வருஷம், இங்க 99 வயசு. 13 வருஷம் கழிச்சு கர்த்தர் வந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாரு. Be faithful. நீ உத்தமனாரு. யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ உத்தமனாரு. உங்க உத்தமத்துக்கு தேவன் ஒரு பலன் தருவார். உத்தமத்துக்கு கர்த்தர் ஒரு ஈசாக்க கொடுப்பார். உத்தமமா வாழ்றதுனால உங்க வல்லம் உங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நீங்க வெளியில போய் கர்த்தர் எவ்வளவு நல்லது தெரியுமா ஜெபம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னா, அதுக்கு முன்னால இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற இந்த 12 மணி நேரம் ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும். ஆமென். யோசுவாவையும் காலேபையும் குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தரே சொல்றாரு, எப்பா அவங்க 2 பேரும் போவாங்க. காரணம் என்ன தெரியுமா? உத்தமமா என்னை பின்பற்றினவர்கள். மத்தவனா சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நடந்து கொண்டார்கள். ஆனா அவங்க அப்படி கிடையாது. உத்தமம் உத்தமம் உத்தமம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு தேவன் திருச்சபையின் ஜனங்களிடத்துல, கிறிஸ்தவத்திடத்துல அவர் எதிர்பார்க்கிற அடிப்படை விஷயம் உத்தமம். வேலையில உத்தமம், அவருக்கு அடுத்த விஷயங்கள்ல உத்தமம், சபை விஷயத்துல உத்தமம், ஊழியத்துல உத்தமம். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் உத்தம இருதயம். உத்தமமாய் வாழ்ந்தால் நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 84:11. ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கட்டும். ஏதாவது ஒரு விஷயத்துல உத்தமம் போயிருந்தா, ஏதாவது ஒரு விஷயத்துல யாரு பாக்குறா அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல உத்தமத்தை இழந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தா, நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கர்த்தரோட செட்டில் பண்ணுங்க. சாரி ஆண்டவரே, இதை நான் சரி பண்றேன் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு உங்க வல்லமை வேணும் ஆண்டவரே, உங்களுக்காக எனக்கு இது ஆசையா இருந்தாலும் இதை உமக்காக விட்டு கொடுக்கிறேன். இந்த விஷயம் உத்தமமா இல்லாததுனால எனக்கு அது வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க வீட்டுல மாசம் ஒரு நாள் வீடு ஃபுல்லா செக் பண்ணணும். மாசம் ஒரு நாள் வீடு ஃபுல்லா செக் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை டோட்டல் வீட்டையும் எடுத்து மாத்தி அடுக்கி வைக்கிறேன். தெரியுமா? ஒரு வருஷமா ஏதாவது பொருள் பயன்படுத்தாம எங்கேயாவது மூடி கீடி பரல்ல போட்டு மொத்தமா உள்ள வச்சிருந்தா, 1 year யூஸ் பண்ணாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இருக்கட்டும். ஒரு வருஷமா யூஸ் பண்ணலன்னா அது எனக்கு தேவையில்லை. என்னை விட யாருக்கும் ஒண்ணு தேவை. இந்த ஒரு வருஷம் இந்த சட்டையை நான் போடல, இந்த சட்டையை நான் யாருக்காவது கொடுத்துருந்தா, காஸ்ட்லி பிரதர், யூஸ் பண்ணல 1 year-ஆ. வீடை சுத்திகரிச்சுக்கிட்டே இருங்க. நான் அப்படி தேடும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாம நம்ம யார்ட்டையாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருப்போம், அவங்க கொடுத்துருப்பாங்க, மறந்துருப்போம். கொஞ்சம் நல்லா தானே இருக்கு, இருந்துட்டு போகுது, நம்ம வீட்டு அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, நம்ம வீட்டுல அது இருக்கட்டும், சும்மா இருக்கட்டும் அப்படின்னு அது நம்ம வீட்டுல அப்படி இருக்கும். பார்த்தீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருள் அது நம்முடைய உத்தமத்தை கெடுக்கும். என்ன பண்ணிடணும் தெரியுமா? அதை உடனே கொண்டு போய் இது யாருதுன்னு பார்த்து கையில எடுத்து கொடுத்துடணும். அதை உடனே செட்டில் பண்ணிடணும்.
சின்ன விஷயம் தான் பிரதர். உத்தமம் உத்தமம். யோபு வாழ்க்கையை கவனிச்சு பாருங்களேன். அவரு பிள்ளைங்க இருக்கும்போது எல்லாம் என் பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு கூப்பிட்டு லக்கத்திட்டத்தின்படி அவங்களுக்கு பலி செலுத்தினாரு. ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சாரு, உத்தமமா வாழ்ந்தார். கர்த்தர் சொல்றாரு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த யோபு என்ற தேவ மனுஷன் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரும்போது அவன் மனைவி சொன்னது என்ன தெரியுமா? இன்னுமா உன் உத்தமத்துல நிற்கிறீர்? என்னையா இன்னும் உத்தமத்துல இருக்கிறீர்? தேவனை சபித்து ஜீவனை செத்து போன்றா. வாழாத, எதுக்கு உள்ள வாழ்ற? எல்லாம் போச்சு, நீ செத்துரு. அந்த வார்த்தை, சொன்ன வார்த்தை எவ்வளவு ஆழமானது தெரியுமா? இன்னுமா உன் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீ? இன்னும் இன்னும் சில நேரம் நம்ம பிரச்சனை முத்தி போனதுக்கு அப்புறம் கூட அந்த உத்தமத்துல நின்னுட்டோம்னா அவருடைய வல்லமை விளங்கப்படுவார். ஹல்லேலூயா. என்ன வேணா நடக்கட்டுங்க, நீங்க உத்தமமா நிக்கிறதுனால சில வேலைகள் உங்களை விட்டு போகலாம், சில தொழில் உங்களை விட்டு போகலாம். உத்தமமா நிக்கிறதுனால சில ஊழியம் உங்களை விட்டு போகலாம். உத்தமமா இருக்கிறதுனால சில காரியம் உங்க கை நழுவி போகலாம். உத்தமமா இருக்கிறதுனால நீங்க தேவனுக்கு முன்பாக உத்தமமா வாழ்றதுனால மனுஷன் முன்னால ஒருவேளை அது அங்கீகரிக்கப்படாததா இருக்கலாம். கர்த்தருக்கு முன்னால உத்தமமா இருக்கிறதுனால நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் அதை அங்கீகரித்து கனப்படுத்துவார். இன்னைக்கு ஒருவேளை அது தெரியாம போகலாம், இன்னைக்கு ஒருவேளை அது மறக்கப்படலாம், மறுக்கப்படலாம். அது ஒருவேளை இன்னைக்கு ஜனங்கள் அதை அங்கீகரிக்காம போகலாம், யார் வேணாலும் அதை ஏற்காம இருக்கலாம். ஆனால் உத்தமமாய் நடக்கிற உங்களுக்கு தேவன் நன்மையை வழங்காததார். நம்ம யார் தெரியுமா? உத்தமமா இருக்கத்தான் சொல்லிக்கோங்க, நான் உத்தமமா இருக்கத்தான். ஆமென் ஆமென். நான் எங்க சர்ச்ல, நான் வளர்ந்த சபையில கொயர் மாஸ்டர் இருந்தார். இங்க இருக்கிறார் அந்த அங்கிளுக்கு 98 வயசு. சூப்பர் அங்கிள், என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். ரிசர்வ் பேங்க் ஆபீசர் அந்த அங்கிள். அந்த காலத்துல லூனா வச்சிருந்தார். லூனா பார்த்துருக்கீங்க தானே? லூனான்னு ஒரு வண்டி இருந்துச்சு, டிவிஎஸ் 50க்கு முன்னால லூனா இருந்துச்சு. அது பார்க்கவே பரிதாபமா இருக்கும். அந்த லூனாவை வச்சிருப்பார். அந்த சீட்டு அவர் ஒரு ஜோல்னா பை வச்சிருப்பாரு. தேவ மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுல மத்தியானம் கஞ்சி சனிக்கிழமையே செஞ்சு வச்சிருவார். பிரெட்டு, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு சர்ச்சு ஊழியம், இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? அதான் 6 நாள் உலகத்துக்கு கொடுத்தாச்சுல, ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. எனக்கெல்லாம் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அந்த அங்கிள். அந்த டைம்ல நான் டீனேஜா இருக்கும்போது கொயர்ல சேர்த்து விட்டாங்க. கொயர்ல கேட்க வேணும், இந்த 2 பசங்க வாளுங்க வந்துச்சுன்னா 2 கிண்டல் பண்ற மாதிரி நம்மளும் பல்ல காமிச்சு அவங்க கிட்ட ஆமா சாமி போடுவோம்ல. எதுக்கு தெரியுமா? அந்த அங்கிள் லூனால வந்து இறங்கும் போது முன்னால A4 சைஸ்ல ஒரு எல்போர்டும், பின்னால A4 சைஸ்ல ஒரு எல்போர்டும் இருக்கும். எல்போர்ட் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்போர்டே பாக்குறது இல்ல, கார்ல தான் பாக்குறோம், பைக்ல பாக்குறோம். நம்ம இந்த LLR வாங்கின உடனே டிரைவிங் அந்த கத்துக்கிற டைம்ல லேர்னர்னு போடணும். அது சைஸ் என்ன தெரியுமா? பெருசா ரெட்ல எழுதி ஸ்டிக்கர் எழுதி ஒட்டணும். அதுக்கு அகலம் இவ்வளோ, நீளம் இவ்வளோன்னு அவன் ஆர்டிஓ ஆபீஸ்ல என்ன சொல்றாங்களோ அந்த சைஸ் ஒட்டணும். முன்னாலையும் பின்னாலையும் எல்லுன்னு போட்டு அந்த அங்கிள் பைக்ல வருவார். அவர் பைக்ல வரும்போது எல் போர்டு என்ன போர்டு? எல் போர்டு. எல் போர்டுரா. என்ன தம்பி நல்லா இருக்கு? அங்கிள் நல்லா இருக்கேன் அங்கிள். ஒழுங்கா ஜெபம் பண்ணி அன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு எல் போர்டு என்ன சொன்னாரு? அவரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் சிரிப்பா வரும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் எல்போர்ட்லயே போட்டேன். அங்கிள் எல்போர்ட பார்த்து சிரிப்பு இதுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம அடிக்கிற கிண்டல் இல்ல அங்கிள், அவங்க தான் அங்கிள். இங்க வா, நான் ஏன் எல்போர்ட் போட்டிருக்கேன்?
லைசன்ஸ் எடுக்க போனேன்னா அந்த லைசன்ஸ் ஆபீசர் 100 ரூபா கேட்டான் லஞ்சம். நான் தரமாட்டேன். ஓட்டி காட்டு, நீ ஓட்டவே வேணாம், 100 ரூபா கொடு, லைசன்ஸ் தரேன். அப்பனா எனக்கு வேண்டாம். அப்போ எல்போர்டு போடு. 6 வருஷம் லஞ்சம் தராம எல்போர்டு போடுவார். ஒரு நேர்மையான அதிகாரி ஒருத்தர் வந்தாராம். ஏயா இந்த வயசுல ரிசர்வ் பேங்க் ஆபீசர் இன்னும் எல்போர்டு போட்டுட்டு ஓட்டிருக்கீங்க? லஞ்சம் தர மாட்டேன், ஓட்டி காட்டுறேன். ஓஹோ, அதான் பிரச்சனையா? ஐயா நீங்க தயவு செய்து ஓட்டி காட்டுங்க, எனக்கு காசு தர வேணாம், கெட்ட ஃபீஸை மட்டும் கட்டுங்க, 30 ரூபா 35 ரூபா ஃபீஸை கட்டிட்டு கிளம்பு. எனக்கு ஒரு அந்த அந்த அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த அங்கிள் மாதிரி வாழணும். சுந்தர்ஜான் அண்ணன்கிட்ட போனோடனே, அண்ணே டேய் லைசன்ஸ் எடுறான். நான் நேராக போயிட்டேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்போ சேத்பட்டில் இருந்துச்சு. போனேன், எல்லாத்தையும் கொடுத்தேன், வாங்கினேன். அப்புறம் எல்எல்ஆர், பெருசா எல்எல்ஆர் எல்போர்டு, கிண்டல் பண்ண எல்லாரும். ஏன் அப்படிதான் வாழணும். பெருசா எல்போர்டு போட்டு போற வரவங்களாம் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சானோ. எனக்கு ஒரு அங்கிள் தெரியும், அந்த அங்கிள் 7 வருஷம் போட்டு ஓட்டினார்ல. நான் பாரு அந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற அன்னைக்கு ரொம்ப போயிட்டேன். தம்பி எந்த லேர்னிங் ஸ்கூல், எந்த ஸ்கூல், டிரைவிங் ஸ்கூல்? நான் தனியா வந்திருக்கேன். அப்படியா, ஓரம் இல்லு. ஓட்டவே விடலங்க, ஃபெயிலின்னு போட்டு அமைச்சிட்டாருங்க. எவ்வளவு ஜோம் பண்ணிருப்பேன் நான். அந்த அண்ணே என்னை ஃபெயில் ஆகிட்டான். ஒழுங்கா ஓட்டினியாடே அப்படின்னாரு. நல்லா தான் ஓட்டினேன், ஆனா அவர் என்னை ஓட்டவே விடலண்ணே. ஏன்? இல்ல எவ்வளோ? 300 ரூபா கொடுத்து தொலைய வேண்டானே. இரு, அடுத்த முறை போகும்போது நான் வரேன். நான் சொல்ல, நான் கொடுக்க மாட்டேன். நான் போறதுக்குள்ள எங்க அண்ணாச்சி போய் காசையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து லைசன்ஸையும் கையில வாங்கி கொடுத்துட்டு போ வீட்டுக்கு. பெருசா போர்டு போட்டுட்டு எல்ல போட்டுட்டு அலைவா. சின்ன விஷயம் இல்ல. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி நம்ம வாழ போறோம்? சின்ன விஷயத்துல நான் உத்தமமா வாழ போறேன். ஆமேன்னு சொல்லமா பிரதர்? அப்படிலாம் உலகத்துல பிழைக்க முடியுமா பிரதர்? உலகம் அங்கீகரிக்காது, கர்த்தர் அங்கீகரிப்பார். உலகம் உங்களை பைத்தியம்னு சொல்லும், நம்ம கர்த்தருக்காக நிக்க போறோம். ஆமேன்னு சொல்லமா? சில விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சா தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அவருடைய வல்லமை உங்களுக்கு விளங்க பண்ணட்டும். ஆமென். ஒரு விஷயம் தெரியுமா? உத்தமமா வாழ்ந்தா கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களில் விளங்க பண்ணுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களில் விளங்க பண்ணுவார். திரும்பி சொல்லுங்க, உங்களில் விளங்க பண்ணுவார். ஆமென். உங்கள விளங்கணும், நம்மிலே விளங்கணும். ரெண்டாவது பைபிளை திருப்பிக்கோங்களேன். 132ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 132ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபல ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். இரண்டாவது, கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உம்முடைய தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். அவர் சொல்றாரு, வல்லமை விளங்கும் பெட்டியுடன். தேவனுடைய வல்லமை விளங்கும் பெட்டி. தேவனுடைய பெட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி இல்ல, ஆர்க் ஆஃப் கவனன்ட், நிறைய பேர் இருக்கு. அந்த தேவனுடைய பெட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும் பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சு, ஒரு மாடலை காமிச்சு அந்த மாதிரி செய்ய சொன்னார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு வைக்க சொன்னார். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சு? 3 விஷயம் இருந்துச்சு. எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம். 3 காரியம் இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? முதல்ல மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ரெண்டாவது என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய தளிர்த்த கோல். மூணாவது என்ன இருந்துச்சு? உடன்படிக்கையின் கற்பலகை. 3 விஷயம் அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அல்ல கவனிங்க, அது பழைய ஏற்பாட்டுல நிழல், இன்னைக்கு நிஜம். ஆமென். எங்கெல்லாம் கர்த்தருடைய பெட்டி போச்சோ அங்கெல்லாம் அந்த பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இருந்தா உடன்படிக்கை பெட்டிக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். அது 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 எப்படி கர்த்தர் பார்க்கறாரு தெரியுமா? அது சாதாரணமான பெட்டி இல்லைங்க. வேதத்துல வாசித்தீங்கன்னா அந்த பெட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் அங்கிருந்து தான் பேசுவார். ஜனங்களை சந்திப்பார், ஜனங்களோடு பேசுவார்.
அந்த பெட்டி வந்து அவர் சொல்றாரு, நான் அங்கதான் வாசம் பண்ணுவேன்ற. என்ன நடந்துச்சுன்னா, அந்த பெட்டி இருக்கிறதுனால எந்த இடத்துலலாம் பெட்டி இருக்கோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். பெலிஸ்தேன் பார்த்தான், தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயிட்டு தாகோன் கோயில்ல கொண்டு போய் வச்சான். என்ன ஆச்சான் தெரியுமா? தாகோன் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், குறிச்சுக்கோங்க, வாசிக்க வேணாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள்ல தாகோன் கோயில்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. கோயில்ல வச்சா காலையில எழுந்து பார்த்தா தாகோன் முகம் குப்புற விழுந்து கிடக்கு விக்கிரகம். திரும்ப அடுத்த நாள் போய் பார்த்தா திரும்ப விழுந்து கிடக்கு. அடுத்த நாள் திருப்பி தூக்கி வைக்கிறாங்க. திரும்பி வச்சா ரெண்டுலாம் தலை தனியா, கை கால்லாம் தனித்தனியா உடைஞ்சு போச்சு. அப்பா அது வேணாண்டா சாமி, இந்த பெட்டி நமக்கு தேவையில்லைன்னு அனுப்புறாங்க. இந்த பெட்டியை தூக்கிட்டு வராங்க. கர்த்தர் சொல்றார் யோசுவா கிட்ட, இந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முதல்ல போட்டு யோர்தானில் காலை வச்ச அடுத்த வினாடி அந்த யோர்தான் 2 பிளக்கணும்னா பெட்டியை சுமக்கிறவங்க அந்த யோர்தான்ல முதல்ல கால் வைக்கணும். பெட்டி இருக்கிற இடத்துல பெட்டிக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். உங்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். இந்த பெட்டியை சுமந்துகிட்டு எரிகோவை சுத்தி வராங்க. எரிகோவை இடிஞ்சு உழுது. என்ன மகத்துவம் இல்ல? பெட்டியை சும்மா தப்பா ஹேண்டில் பண்றாங்க, உத விழுது, செத்து போயிட்டான். வீட்டுலதான் இருக்குது பெட்டி. மாடு ஆடுதுன்னு சொல்லி இவர் போய் கைய வச்சாரு பாருங்க, ஒரே அடி. ஆண்டவர், இவ்வளவு மகத்துவமான பெட்டி ஏன் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டு சபையில நீங்க கொடுக்கல? நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சில் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கும். ஏன் சார் போன மாசம் அவர் வச்சிருந்தா சார், இந்த மாசம் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார். அப்புறம் அடுத்த சர்ச், எனக்கு தான் வரணும், இந்த வாரம் எனக்கு வரணும். எங்க ஏரியாவில் ஒரே பிரச்சனையா இருக்குது, பாட முடியல, ஆராதிக்க முடியல, ரொம்ப காட்டா பண்றாங்க. எங்க பெட்டிக்கு வந்து எங்க வாசல்ல 2 நாள் இருந்தா போதும், வரவன் போறவன் பொட்ட புட்டப்புன்னு விழுந்துருவான். இந்த பெட்டி அடியாளாவே நம்ம பயன்படுத்தி இருப்போம். கர்த்தர் பார்த்தாரு, ரைட்டு, இது தேவையில்லாத வீண் வம்பு அப்படின்னு பெட்டிய இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல மறைச்சிட்டார். அவர் அல்லேலூயா சொல்லிருங்க. மறைச்சவரு இன்னைக்கும் பெட்டி எங்கே இருந்தபோது வல்லமையை விளங்க பண்ணினாரோ அதே வல்லமையை பெட்டிக்காக விளங்க பண்ணினவர் அந்த பெட்டிய எனக்குள்ள வச்சுட்டார். அன்னைக்கு அந்த பெட்டி தேவாலயத்துக்குள்ள இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பெட்டி இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. நம்ம யாரு? நீங்களே தேவனுடைய ஆள். இந்த ஆலயத்துக்குள்ள இந்த 3 ஆசீர்வாதம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு மன்னா. அங்கே சாப்பிட்டவங்க செத்துட்டாங்க. ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா இயேசு, அவர் உள்ள இருக்கணும். 2வது, ஆரோனின் தளிர்த்த கோல் எதை குறிக்க தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை, பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அந்தகார இருளிலிருந்து உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியத்தை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜனமாய், அவருடைய சொந்த ஜனமா கர்த்தர் நம்மளை மாத்திட்டார் இல்லையா? இப்போ அந்த கோல் எதை குறிக்க தெரியுமா? நான் வேறு பிரிக்கப்பட்டவன். 3வது, கற்பலகை, அது எதை குறிக்க தெரியுமா? அந்த பலகை இன்னைக்கு இங்க எழுதியிருக்கிறார். யாருக்கெல்லாம் அவர் இருதயத்தில் அவருடைய வார்த்தையை எழுதினாரோ, யாரெல்லாம் அந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்தால் கரைப்படாத வாழ்க்கை வாழணும்னு தீர்மானிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு வாழ்றாங்களோ, அவங்க எல்லாம் உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிறவர்கள். தாகோன் விழுந்துச்சா அன்னைக்கு? ஆமென். சும்மா கைய வச்சான் போட்டு தள்ளினாரா அன்னைக்கு? கீரியத்தனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படிதானே ஆசீர்வதிச்சார் தானே. அப்ப இந்த பெட்டி இன்னைக்கு எங்க இருக்கு? நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள சொல்லுங்க. இருக்கா? இருக்கா? இப்போ பெட்டி இருந்தா பெட்டிக்காக தம்முடைய வல்லமையை விளங்கப்படுத்துவார். ஆபீஸ்க்கு போனா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம். பெட்டி இருக்கிற இடத்துல தாகோன் முகம் குப்புற விழும். அவருடைய வல்லமையை விளங்கப்படுவார். நீங்க போற இடத்துல எல்லாம் அவருடைய வல்லமையை விளங்கப்படுவார். ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயம். நான் சொல்றேன், இதை மறக்கவே மறக்காதீங்க. எங்க போனாலும் நீங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். அந்த
தோல்ல அந்த பிரசன்னத்தை, அந்த மகிமையை சுமந்துட்டு போனா போற இடமெல்லாம் எத்தனை பெரிய குழப்பம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், நீங்க போனால் கர்த்தர் உங்கள் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். நான் விசுவாசிப்பேன். என்னுடைய அன்னிதன ஜபத்துல ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை என்னை எங்க கொண்டு போனாலும் அங்கே கர்த்தர் அவருடைய மகிமையை காண்பிக்கணும். அங்கே ஒரு கர்த்தர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கட்டளையிடணும். செய்வாருங்க, செய்ய விரும்புகிறாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பெட்டி, அந்த வல்லமை விளங்கும் பெட்டி, அந்த வல்லமை விளங்கும் பெட்டி. நீங்க உடன்படிக்கை பெட்டியா இருந்தா வல்லமையை உங்களுக்காக விளங்க பண்ணுவார். முதல்ல சொன்னேன், உங்களிலே விளங்க பண்ணுவார், இன் யூ. இரண்டாவது, உங்களுக்காக, ஃபார் யூ. ஆமென். முதல்ல இன் யூ, இரண்டாவது ஃபார் யூ. உத்தமமா இருந்தா உங்களுக்காக விளங்கப்படுவார், உங்களிலே விளங்கப்படுவார். உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்தா உங்களுக்காக விளங்கப்படுவார். ஆமென். காலையில எழுந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம புதுப்பிச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள இருங்க, உங்க வார்த்தை என்னிலே எழுதப்படட்டும். ஆண்டவரே, நாங்க உங்களை சுமந்து செல்லுகிற ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற ஒரு ஆசாரியனா இன்னைக்கு நான் அந்த உலகத்துக்குள்ள போறேன் அப்படின்னு நல்லா அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் பாருங்களேன். கர்த்தர், நான் உண்மையை சேலஞ்ச் பண்றேங்க, நீங்க போற இடத்துல அங்க ஒரு மாற்றம் உண்டாகும், அந்த அட்மாஸ்பியர் மாறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம சாதாரணமானவங்க கிடையாதுங்க, நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்களை கர்த்தர் அவர் வச்சிருக்கிற அந்த திட்டம் உங்க மூலமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை மாற்றுவார், அந்த நிலைமையை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். நம்ம அவருடைய மகிமையை சுமந்து செல்லுகிற கருவிகளா கர்த்தர் நம்மளை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தேவனுடைய ஆலயம். முதல்ல சொன்னேன், உத்தமமா இருந்தா அவருடைய வல்லமையை உங்களிலே விளங்க பண்ணுவார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போனா அவருடைய வல்லமையை உங்களுக்காக விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? ரைட். மூன்றாவதாக வாசிங்க பார்க்கலாம். பைபிள் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 6:8. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஜனங்களுக்குள்ளே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் என்ன பண்ணாரா? அற்புதங்களையும் அடையாளங்களையும். ஆமென், ஆமென். எப்போ? ஸ்தேவான் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டான். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 4:7 வாசிங்க. 4:7. அவர்களை நடுவே நிறுத்தி, எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து 10ஆம் வசனம் வாசிங்களேன். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே. ஆமென். அவங்க கேட்கிறாங்க, எப்பா எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதெல்லாம் செய்றீங்க? அது சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தினால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டு தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால். யாரெல்லாம் அவருடைய ஊழியத்தை செய்யறாங்களோ அவங்க மூலமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவார். ஆமென். ஊழியத்தை செய்யறவங்க மூலமாக, த்ரூ யூ, உங்க மூலமா. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டா, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்காக சின்ன 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 காரியத்தை செய்யறதுக்கு, ஆண்டவருக்காக செய்யறதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ உங்க மூலமா அவருடைய வல்லமை வெளிப்படும். நம்புறீங்களா? இந்த பாஸ்டிங் பேர் முடிச்சு நீங்க போகும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, நான் சின்ன ஊழியத்திலேயா நான் இனிமே ஈடுபடணும். ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை யாரு தெரியுமா? ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போட ஓடுற ஆட்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு அழைப்பு வேண்டாம். நல்லா கவனிங்க. இதுக்கு உங்களுக்கு அழைப்பு வேண்டாம், அல்லது உங்களுக்கு உங்களை யாராவது தலையில கை வச்சு உங்களை
அங்க அங்க அனுப்பணும், போய் 2 பேரை சுவிசேஷம் சொல்லுங்கன்னு. இது நான் ருசிச்சா, ருசிச்ச இயேசுவை நான் சொல்லுவது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. எங்க ஆபீஸ்ல ஒரு அண்ணன் இருக்காங்க. இப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆன ஒரு அண்ணன். நான் சொன்னேன் பாத்துங்களேன், இந்த லூனா எல்போர்டு அண்ணன் அங்கிள், அவங்க மருமகன், கடைசி மகளை கட்டின அவர் ஒரு தேவ மனுஷன், எல்லா ஆண்டருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். இந்த அண்ணன் ரிட்டையர்ட் ஆயிட்டு, பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல வாலண்டியரா ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுடைய பூட்டனார், தாத்தாவுடைய அப்பா, அவர் ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், ஒரு மருத்துவர், வெட்டனரி டாக்டர். இந்த வெட்டனரி டாக்டர் அவரு கிளினிக் போயிட்டு லேட் நைட் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது ரோட்ல பார்த்தா ஒரு நாய் செத்து ஒரு அடிபட்டு கிடந்துச்சான். உடனே காரை நிறுத்தி, உயிர் இருக்குதுன்னு உடனே டக்குன்னு கார்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு அவசரமா வந்து தான் வீட்டுல இருக்கிற பெட்ல போட்டு அந்த நாய்க்கெல்லாம் கிளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி ஊசியெல்லாம் போட்டு காலெல்லாம் கட்டி அடிப்பட்டதை சரி பண்ணி 10 நாள் தான் வீட்டுல வச்சு அந்த நாயை சரி பண்ணி நெலும்பி நடக்க வச்சுட்டாரு. அந்த நாய் எழுந்து சந்தோஷமா வெளியே போயிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு நைட்டு படுத்திருக்கிறாராம், கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வீட்டு கதவு பிராண்ட சத்தம் கேட்டுச்சு. வெளியே போய் கதவை திறந்து பார்த்தா இவர் சுகமாக்கி அமிச்ச நாய் அங்க நின்னுச்சான். நாய் நிக்குது, என்ன இங்க வந்திருக்க அப்படின்னா அது ஊன்னு ஏதோ கூப்பிட்டுச்சான். என்னடா கூப்பிடுதேன்னு கதவை திறந்து எட்டி பார்த்தா இவர் விறுவிறுன்னு அந்த நாய் கேட்டுக்கு போதான். கேட்டுக்கிட்ட போன உடனே இவர் பாக்குறாரு, அந்த கேட்டுக்கிட்ட போனா அங்க ஒரு நாய் அடிபட்டு கிடக்குதான். இந்த நாய் வந்து பராண்டி என்ன சுகமாக்கனல்ல, அதையும் சுகமாக்கு அப்படின்னு அது அங்க வாழை ஆட்டிட்டு நிக்குதான். இவர் அந்த புக்ல எழுதியிருக்கிறாரு, ஒரு நாய்க்கு நான் சுகமாகன இடத்துல இன்னொரு நாயை கூட்டிட்டு வந்து விடுந்துனா அந்த டாக்டர் கிட்ட அந்த நாயையும் காப்பாத்துதுன்னு சொல்லுனா இதுக்கு பேர் தான் நற்செய்தி. ஒரு நாய்க்கு என்ன இருக்கு? நன்றி இருக்குல்ல. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம், எத்தனை வருஷமா தேவனை ஆராதிக்கிறோம். நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம பேர்ல எத்தனை ஆத்துமாக்கள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, நம்ம மூலமா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் எத்தனை பேர்? நம்ம எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா? நமக்குன்னே வாழ்ந்துட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு வருவோம், என் தேவையை சொல்லுவேன், தேவை சந்திக்கப்பட்டுச்சுன்னா அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுவேன், அதுக்கு ஒரு நன்றி கடனா ஒரு காணிக்க போடுவேன், என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு போயிருவேன். இதுக்கு அழைச்சாரு? ஏங்க அவருடைய வல்லமை வெளிப்படல? வல்லமை ஏன் விளங்க பண்ணல? தேவனுடைய ஊழியத்தை செய்யாம அவருடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியாது. ஆண்டுடைய ஊழியத்தை செய்யாம அவருடைய வல்லமை வெளிப்படாது. உத்தமமா இருப்பது பர்சனல் விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கை. உடன்படிக்கை பற்றிய சுமக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய விஷயம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வது என்பது அது பரலோகத்துக்குரிய விஷயம். ஒரு கூட்டத்தை நான் ஆத்துமாதாய செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா நடத்துறதை விட ஒரு மேன்மையான பணி ஒன்றும் கிடையாது. நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வர சொல்லல, நல்லா கவனிங்க. எல்லாம் முழு நேர ஊழியத்துக்கு அப்படியே வந்துருங்க நான் சொல்லல. நான் சொல்லுவேன், என்கிட்ட 2 பேர் வந்தாங்க பைபிள் காலேஜில், தீமோத்தி பைபிள் காலேஜில் படித்த பசங்க 2 பேர் வந்தாங்க. அதுல 2 பேட்ச்ல படிச்சவங்க, அந்த ஒரு பொண்ணு அந்த பையனும் 2 பேரும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 2 பேர் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. வந்துட்டு அண்ணே ரொம்ப சந்தோஷம், ஒரு குட் நியூஸ் நாங்க. ஏன்னா அவங்க கல்யாணத்துல நான் தான் மெசேஜ் கொடுத்தேன். சொன்னேன், என்னாச்சு? இப்பதான் கையில ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க, இன்னொரு குழந்தையா? இல்லண்ணே, இன்னொரு பெரிய குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஏன்னு கேட்டேன். நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சல ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னு கேக்குறீங்களே? நான் உங்ககிட்ட சொன்னேன், சந்தோஷம். சில ஆலோசனைகளை கொடுத்தேன். இவ்வளோ பண நெருக்கடியில நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊழியம் செய்யறதுக்கு எதுக்காக ஃபுல் டைமா வந்தீங்க? வேலை செஞ்சிருக்கலாம். உங்க விசுவாசத்தை குலைக்கல, ஆனால்
கூட இன்னொன்னு சொல்றேன், நீ வேலை பார்க்கிற இடத்துல அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில அந்த தம்பி வேலை பார்த்தான். ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனி தானே. 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டியே தம்பி. நீ வேலை பார்க்கிற இடத்துல இயேசுவை காட்டு, அப்புறம் இயேசுவை சொல்லு. இயேசுவை காட்டு, இயேசுவை நற்செய்தி முதல்ல நம்ம வாழ்க்கையில காட்டணும், அப்புறம் வார்த்தையில சொல்லணும். நீங்க எடுத்த உடனே இயேசு ரொம்ப நல்லவருங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு போவோம். இயேசு நல்லவன் எங்க காட்ட போறோம்? என் வாழ்க்கையில. ஆமென். வாழ்க்கையில காட்டுறோம். யாராவது நீங்க நம்மளை பார்த்து கேட்டிருக்காங்களா, என்ன சிஸ்டர் நான் கொஞ்ச நாளா கவனிக்கிறேன், நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, இப்போ கோவத்தை நான் மாத்திட்டீங்களே, நீங்க முன்னால கவனிச்சிருக்கிறேன், நீங்க ரொம்ப பயங்கரமா பொய் சொல்வீங்க, பொய்ய மாத்திட்டீங்களே, முன்னால பார்த்தா ஷார்ட் டெம்பரா இருப்பீங்க, இப்போ அப்படி இல்லையே, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச தூக்குவீங்க, இப்போ அப்படி இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை பேசும், பின்பு உங்கள் நாவு பேசும். ஆமென். அப்படின்னா உங்க உங்க ஒரு ஆளை பிடிச்சிட்டு 10 பேர் வருவாங்க. நீ போற சர்ச்சுக்கு நானும் வரட்டுமா, என்னை கூட்டிட்டு போயேன்னு சொல்லி உங்க கூட 10 பேர் பிடிச்சுக்கிட்டு வர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த பையன் வந்து அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ரொம்ப ஆண்டருக்கு பயந்தவங்க. பாருங்களேன், பயங்கர ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு, அம்மா டேய் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், அந்த பிள்ளை ஆமா ஒழுங்கா பைபிள்லாம் படிச்சிருக்கணும், நான் பைபிள்ல இருந்து கேள்வி கேட்பேன். அப்பதான் இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டான், அம்மா எங்க அம்மா பயங்கரமான ஆளு, பரலோகத்திலே அப்படியே இருப்பாங்க, அதனால நீ நல்லா போய் பைபிள்லாம் ஒழுங்கா படி. அந்த பிள்ளையும் ஒழுங்கா பைபிள் படிச்சு கடைசியில சர்ச்சுக்கு கூட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பிள்ளைய வந்து ஃபுல் கிறிஸ்தவ பிள்ளையா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாண வீட்டுல கூட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி வாயை திறந்து சொல்லிச்சுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே அவங்க மண்டையை கழுவிட்டாங்க. சர்ச்சுக்கு சண்டே காலையில சர்ச்சு 8:30 மணி சர்ச்சுன்னா அந்த பிள்ளை 8 மணிக்கு கிளம்பி ரெடியா உட்காந்துருக்கா. நம்ம ஆட்கள் தான் தெரியும்ல, அத்தை டைம் ஆயிடுச்சு போலையா அப்படின்னு அது சொல்லு. அவங்க அம்மா மாமியார் சொல்லுது, இரு 8:30 மணிக்கு தான் பாட்டு பாடுவாங்க, 9 மணிக்கு உள்ள போனா மெசேஜ் கரெக்டா இருக்கும். இவங்க வளர்ந்த விசுவாசி புது விசுவாசிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை கிச்சனுக்கு போனா மாமியார் வெளியே வந்துடும். மாமியார் உட்காந்துக்க பெட்ரூம் வந்தா அந்த பெட்ரூம் விட்டு ஹாலுக்கு வரும். ஹாலுக்கு போனா அந்த ஹால்ல இருந்து வெளில போயிடும். உள்ள வந்ததுல இருந்து மாமியாரும் நாத்தனாரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அவங்க பையன்கிட்ட, டேய் ஏதோ உனக்காக நான் அமைதியா இருக்கிறேன், அவளை கூட்டு போ. இந்த பிள்ளை உள்ள வரும்போது எப்படி வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி தேவதூதர் மாதிரி பேசினவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்த ஒரு 6 மாசம் இருக்கும் பைபிளை தூக்கி போட்டு நான் சர்ச்சுக்கு வரலன்ட்டா. தெரியும்டா, இவளை பற்றி அப்பமே தெரியும்டா. அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் வராததுக்கு காரணத்தை சொல்றேன், நீங்கள் காட்டுகிற இயேசு நல்லவர், சொல்லுகிற இயேசு நல்லவர், காட்டுகிற இயேசு கெட்டவர். நம்ம காட்டுற இயேசு நல்லவரா கெட்டவரா? சொல்ற இயேசு ரொம்ப சொல்லுங்க ரொம்ப நல்லவருங்க. நம்ம சொல்ற இயேசு இருக்காரே, நம்ம நாளைக்கு போய் சொல்லுவோம், எங்க சர்ச்சில் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தோம் தெரியுமா, 12 மணி நேரம் நாங்க எல்லாம் பயங்கரமா ஜெபம் பண்ணோம் தெரியுமா, பிரைஸ் காட், கர்த்தர் நல்லவர். என்ன செய்ய போறோம் தெரியுமா? இயேசு நல்லவர்னு சொல்லுவதற்கு முன்பு அவர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில் நான் காட்ட வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில காட்டுற கிறிஸ்தவம் ரொம்ப போயிருச்சு. வாழ்க்கையில காட்டுற கிறிஸ்தவம் காணாம போயிருச்சு. வாழ்க்கையில காட்டுற கிறிஸ்தவம் செத்து போச்சு. வாழ்க்கையில காட்டுற கிறிஸ்தவம் இன்னைக்கு தேட வேண்டியதாகி போச்சு. வாழ்க்கையில இயேசுவை காட்ட முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியத்துல நான் ஈடுபட விரும்புறேன். சின்ன ஊழியம், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இயேசுவை சொல்றேன். ஏன் தெரியுமா? உங்க மூலமா அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார். முதல்ல உங்களிலே வல்லமை விளங்க பண்ணுவார். உத்தமரா இருங்க. நீங்க கர்த்தருடைய பெட்டியை சுமந்துட்டு போங்க, உங்களுக்காக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். மூன்றாவது, அவர் உங்கள் மூலமாய் through you he will demonstrate his power. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு அவருடைய வல்லமை நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க வல்லமையோடு நான் போகணும். ஆண்டவரே
நான் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய வல்லமையை சுமந்துக்கிட்டு போகணும். உங்க வல்லமையை வாங்கிட்டு போகணும். ஆண்டவரே, நான் உங்களுடைய வல்லமையோடு போகணும். என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க போகிற இடங்கள்ல அந்த சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவா. நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை தருவா. தேவனுக்காக போகிற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நன்மை செய்வா. நீங்க ஜெபம் பண்ணாலும் அற்புதங்கள் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணாலும் அங்கே பிசாசுகள் ஓடும். நீங்க போய் நின்னாலும் அங்கே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவா. ஆமென். நீங்க போய் நிக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு மகிமையை ஏற்படுத்துவா. நீங்க போய் நின்னு ஒருத்தருக்கு இயேசு நல்லவன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தும். கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவருக்கு தேவை தம் வல்லமையை கொடுக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. என்ன, அதை ரிசீவ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் தேவை. ஆமென். அதை ரிசீவ் பண்ணதான் ஆள் வேணும். ஆண்டவரே, என் மூலமா அவங்க வல்லமை வெளிப்படணும்னு இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஆசையா கேளுங்க. ஒரு பையன் சோகமா உட்கார்ந்து இருந்தான். அவங்க அப்பா பாக்குறாரு, ஏன்டா அவன் ஒரு மாதிரி இருக்கான்? மகனே, நல்லா இருக்கிறியா? ஓகேயா? எஸ் டாடி. இல்லையே, நீ நல்லா இல்லையே, உன் முகம் சரியில்லையே, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. டாடி, எனக்கு ஒரு $5 தரீங்களா? $5. எதுக்குடா? எனக்கு எங்க டாடிக்கு நாளைக்கு பர்த்டே. டாடிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர போறேன். என்கிட்ட இல்லையா? எனக்கு ஒரு $5 கொடுத்தீங்கன்னா அப்படின்னு யார்கிட்ட கேட்கறான்? டேடி கிட்டே கேட்கறான். நீங்க எனக்கு $5 கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எங்க டாடி பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன். அவ்வளவுதானே? அப்பா போய் $10 கொண்டு கொடுத்து, போ, நாளைக்கு உங்க டாடி பர்த்டேக்கு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடு. வாங்கிட்டு ஒரே சந்தோஷம். அவன் போயிட்டான், கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி நைட்டெல்லாம் தலைவாணிக்கையில வச்சு அடுத்த நாள் காலையில எழுந்து கொண்டு போய் ஹாப்பி பர்த்டே டாடி, நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டாந்து இருக்கிறேன், இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அப்பா ஒரே சந்தோஷம். யார் காசு? டாடி காசு. யாருக்கா கிஃப்டா வருது? ரொம்ப உண்மை என்னன்னா, நம்ம வல்லமையை வாங்குறது யாருக்காக தெரியுமா? அப்பாவுக்காக. நீங்க சொல்லுங்க, எனக்கு உங்க வல்லமையை தாங்க, எனக்காக யூஸ் பண்ண மாட்டேன், அது உங்க நாம மகிமைக்காக யூஸ் பண்றேன், உங்களுக்காக நான் யூஸ் பண்றேன். ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்பிதான் நம்முடைய வல்லமையை கர்த்தர் தருவார். நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க, அவருடைய வல்லமையோட புறப்பட்டு போங்க. ஆண்டுகிட்ட சில தீர்மானங்கள் எடுக்க போறோம். ஆண்டவரே, சின்ன விஷயத்துலயும் உத்தமமா நான் இருப்பேன். ஆமென். $1 நான் உத்தமமா இருப்பேன். $100, $1000 சின்னதுல கொஞ்சத்துல நான் உண்மையா இருப்பேன், உத்தமனா இருப்பேன். அப்படி உத்தமமா இருந்தால் தம்முடைய வல்லமையை விளங்கப்படுவார். 2வது, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த பெட்டியை சுமப்பேன். டெய்லி என் பெட்டியில நான் செக் பண்ணிப்பேன், என் கூட ஆண்டவர் இருக்கணும். 2வது, அந்த உடன்படிக்கை அந்த 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 வார்த்தைகள், அந்த கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல எழுதப்பட்டிருக்கணும். ஆமென். என் இருதயத்துல எழுதப்பட்டிருக்கணும். இதை டெய்லி நான் செக் பண்ணிக்குவேன். 3வது, நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ போறேன். உலகம் மாதிரி நான் வாழ போறது இல்லை. உலகம் என்ன வேணா எப்படி வேணா வேஷப்படுத்தும், நான் உங்க பிள்ளை உங்களை மாதிரி வாழ போறேன். அவர் பாப்பாரு, அவருடைய வல்லமையை உங்களுக்காக விளங்க பண்ணுவார். 3வது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை சொல்ல போறோம். ஆமென். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? முடியும். ஒருத்தருக்கு ஒரு டாக்ஸ் வச்சுக்கோ, கைப்பிரதி வச்சுக்கோ. ரோட்ல போறீங்களா, ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு போங்க. போன வாரம் நான் போரூர் பைபாஸ் இந்த டோல்ல இறங்கினேன். இறங்கி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்லணும், யாரையாவது ஒருத்தர் கூட்டு வாங்களேன் அப்படின்னு. ஒரு 2 ஆட்டோவை போட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டான். 3வது ஒரு ஆட்டோ வந்தான். அந்த சார் அங்க வந்து ஏறுங்க சார், நான் இவ்வளவு தூரமா நடக்கணும், பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வரணும். சார் சார் வந்துருங்களேன் சார். போனேன், ஏறி உட்கார்ந்தேன். வந்துட்டு நான் வீட்டு தெருவுக்கு வரேன். ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் செய்வீங்களா அப்படின்னு. சொல்லுங்க சார். இந்த காசை நான் தரேன், ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இது சாராய கடையில இந்த டாஸ்மாக் கடைக்கு கொடுக்க கூடாது, இத உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தான் தரேன்.
இந்த சாராய கடை கொடுக்குறது ஏன்னா இந்த காசு கடவுளுடைய காசு, காணிக்க காசு. அப்படியே வீட்டு வாசல்ல வந்து நிறுத்திட்டு திரும்பி பார்த்தேன், சார் நான் குடிக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் சொன்னேன், உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டல்ல, நீ ஆட்டோ ஓட்டணுமாய்யா? சார் நீ யாரு சார்? நான் சார் சொன்னேன், ஒரு நல்ல டாக்டர், ஒரு வியாதிக்காரனுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு நல்ல டாக்டர் இருந்தா அந்த டாக்டர்கிட்ட எவ்வளவு செலவு பண்ணாலும் போய் நம்ம பார்த்துருவோம்ல. உன் கூடயே விடுறதுக்கு, உன் குடும்ப சமாதானத்துக்கு ஒரே ஒரு டாக்டரை நான் அறிமுகப்படுத்துறேன். அவர் தான் இயேசு. அவர் உனக்கு விடுதலை தருவார். 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் உனக்காக மரிச்சார். நீ வாங்க வேண்டிய தண்டனையை இயேசு வாங்கிட்டார். கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷம், எனக்காக வேண்டுவீங்க. சந்தோஷமா போனாரு. இன்னைக்கோ ஒரு நாள் அந்த மனுஷன் கூட இந்த வார்த்தை பேசும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். சின்ன வார்த்தை, சின்ன விஷயம். என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் மூலம் அவருடைய வல்லமை விளங்கப்படுவார். இன்னைக்கு இந்த இரவு கர்த்தர் அந்த வல்லமையை தரட்டும். நம்ம எல்லாம் சந்தோஷமா கேட்பாப்பா, எனக்கு உங்க வல்லமையை தாங்க, எனக்காக இல்ல, உங்க நாம மகிமைக்காக. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிக்கலாமா? அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஒன்னு உங்களுக்காக, இரண்டாவது உங்களிலே, மூன்றாவது உங்கள் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் தீர்மானம் வைக்க போறீங்க? நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா அப்பா சில உத்தமமற்ற காரியத்தை நான் சரிப்படுத்திக்கிறேன், உத்தமமற்ற காரியத்தை நான் சரிப்படுத்திக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்களை மூடி நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட பேசுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா உத்தமமற்ற சில காரியம் என் வாழ்க்கையில் இருக்குது, சில விஷயங்கள்ல எனக்கு உத்தமம் இல்லை, சில விஷயங்கள்ல நான் என் வாழ்க்கையில மனுஷன் பார்க்கும்போது நடக்கிறேன், மனுஷன் பார்க்காத போது நான் வேற மாதிரி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த காரியத்துல, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நான் உத்தமமா வாழ முடிவெடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி முடிவெடுக்க போறீங்க? ஆண்டவர்ட்ட அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆண்டவர்ட்ட அந்த காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, பாஸ்டர் பார்த்தா ஒரு மாதிரி, அல்லது மனுஷன் பார்த்தா ஒரு மாதிரி, அல்லது நான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி, ஆனா வாழ்க்கையில எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லை. எங்கேயோ எனக்கு ஒரு இடத்துல என் உத்தமம் குறையிறத நான் பார்க்கிறேன், என் உத்தமம் குறையிறத நான் பார்க்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமே இந்த இடத்துல நான் உத்தமமா இருக்கிறேன் சொல்லுங்க. அவருடைய உத்தமத்தை, அந்த உத்தமத்தை கர்த்தர் கனப்படுத்துவா, உத்தமத்தை கர்த்தர் கனப்படுத்துவா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரா. உத்தமமா நடக்கும் பொழுது, உத்தமமா நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களிலே விளங்க பண்ணுவா, உங்களிலே விளங்க பண்ணுவா. ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவர்ட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க. இனிமே நான் உத்தமமா வாழ்வேன்னு சொல்லுங்க, உத்தமமா வாழ்வேன்னு சொல்லுங்க. சின்னதோ பெருசோ, ஒரு ரூபாயிலும் உத்தமம், ஒரு லட்சத்திலும் உத்தமம். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, சின்ன சின்ன விஷயத்துல நான் உத்தமமா இருப்பேன், என் வேலையில உத்தமமா இருப்பேன், என் ஊழியத்துல நான் உத்தமமா இருப்பேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உத்தமமா வாழுவேன், உத்தமமா வாழுவேன் சொல்லுங்க. உத்தமமா நான் வாழுவேன் ஆண்டவரே, நான் எல்லா விஷயத்துல நான் உத்தமத்தை காத்துக்கொள்வேன். நல்ல முடிவெடுங்க, நல்ல முடிவெடுங்க. நான் உத்தமத்தை காத்துக்கொள்வேன்னு சொல்லுங்க. நான் உத்தமத்தை காத்துக்கொள்வேன். மனுஷன் மதிச்சாலும், மனுஷன் மதிக்காம போனாலும், மனுஷன் அங்கீகரிச்சாலும், மனுஷன் அங்கீகரியாம போனாலும் நான் உத்தமமா வாழுவேன்னு சொல்லுங்க. என் பாஸுக்கு முன்னால நான் உத்தமமா இருப்பேன், என் குடும்பத்தில் நான் உத்தமமா இருப்பேன், என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு, என் குடும்பத்துக்கு நான் உத்தமமா இருப்பேன் சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னால உத்தமமா வாழ்ற வாழ்க்கை இருந்தா கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. நீங்க தைரியமா ஜெபிக்க முடியும். இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபிக்க முடியும். நீங்க ஜெபிச்சாலும் அங்க கர்த்தர் காரியங்களை மாறி அமைப்பா. நீங்க ஜெபித்தாலும் அங்க காரியங்கள் நடக்கும். உங்க மூலமா கர்த்தர் செய்வா. உத்தமமா நடக்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த மாலை நேரத்துல அவர் தம்முடைய வல்லமையை உங்களிலே, உங்களிலே, உங்களிலே விளங்க பண்ணட்டும், விளங்க பண்ணட்டும். ஒருவேளை கர்ப்பத்தில் தடையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் உத்தமமா வாழுவேன்னு சொல்லுங்க. அந்த கர்ப்ப தடையை கர்த்தர் உடைப்பா. கர்ப்பத்தில் காணப்படுகிற தடையை கர்த்தர் உடைப்பா. வேலை இல்லாம வந்திருக்கலாம், சொல்லுங்க, நான் உத்தமமா இருக்கிறேன்ப்பா, உத்தமமா வாழ்றேன்ப்பா சொல்லி பாருங்களேன். அவருடைய வல்லமையை விளங்க
பண்ணுவா, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. இயேசுவின் நாமத்தில் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவா, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. இந்த mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, நான் எங்க போனாலும் உங்க பெட்டியை சுமந்துட்டு போகிற ஒரு ஆசாரியனா நான் வாழுவேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டுகிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம காலையில என் பிரதிஷ்டையை புதுப்பிக்காம நான் வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன நடந்தாலும் காலையில உங்க சமூகத்துல என்ன ஆராய்ஞ்சு பரிசுத்தப்படுத்தி தான் நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லுங்க. முழங்கால நின்று உங்களை சந்திக்காம நான் வெளியே போக மாட்டேன். நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. நீங்க போற இடத்துல உங்களுக்கு எதிராய் நிற்கிற, எதிராய் பண்ணுகிற எல்லா கிரியைகளும், உங்களோடு போராடுகிற எதிர் வல்லமைகள் முகங்குப்புற விழும், முகங்குப்புற விழும். இயேசுவின் நாமத்தினால உங்களோடு போராடுகிறதை நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க. உங்க மூலமா கர்த்தர் அந்த பலத்த காரியத்தை செய்வார், உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக செய்வார். உங்களுக்காக 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 நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவா. நீண்ட காலமா காத்திருக்கிற காரியங்கள்ல தேவனுடைய வல்லமை விளங்க போகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. உங்களுக்காக அவர் விளங்க பண்ணாம யாருக்காக விளங்க பண்ணுவா? யாருக்காக? அவர் ஜனத்துக்காக தான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறா. இன்னைக்கு இந்த இரவு ஜெபத்துல வந்திருக்கிற உங்களுக்காக, உங்களுக்காக அவருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாகிய உங்களுக்காக அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. தீர்மானம் எடுங்க, வைராக்கியமா தீர்மானம் எடுங்க. இயேசுவுக்காக நான் வாழுவேன், எங்க போனாலும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் சுமந்து செல்வேன், நான் சுமந்து செல்வேன். ஓ ஹalleluya! அவருடைய மகிமையின் பெட்டியை சுமந்து செல்லுகிற உங்களை நிமித்தம் நீங்க காலை வச்சா அந்த செங்கடல் ரெண்டா பிளக்கும், யோர்தான் ரெண்டா பிளக்கும், எரிகோ உடைஞ்சு விழும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வா, செய்வா, செய்வா. ஓ, உங்க மேல இருக்கிற அந்த மகிமையை நிமித்தம், உங்க மேல இருக்கிற அந்த மகிமையான அபிஷேகத்தை நிமித்தம் கர்த்தர் அதை செய்ய போகிறா. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. உங்க வல்லமையை விளங்க பண்ணும், வல்லமையை விளங்க பண்ணும், விளங்க பண்ணும், விளங்க பண்ணும், விளங்க பண்ணும், விளங்க பண்ணும். இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக நிற்கிற எத்தனையோ போராட்டங்கள் இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் தேவனுடைய ஊழியக்காரி, ஆமென், நான் தேவனுடைய ஊழியக்காரன், ஆமென், பெட்டியை சுமந்துக்கிட்டு நான் வரேன், ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய பெட்டியை சுமந்துட்டு போற உங்கள் நிமித்தம் தாகோன் முகங்குப்புற விழும். உங்களோடு போராடுகிற உங்களுக்கு எதிராய் செய்யப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், வாய்க்காமல் போகும். உங்களுக்கு எதிராய் நியாயத்தில் எழும்பின எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தினால உங்க மேல அந்த கிருபையை கர்த்தர் வைக்கிறார், உங்க மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நேத்து வரைக்கும் உங்களை மேற்கொண்டவர்களை நீங்க மேற்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஹalleluya, ஹalleluya. மேற்கொள்ளுகிற வல்லமை, மேற்கொள்ளுகிற வல்லமை, மேற்கொள்ளுகிற வல்லமை, மேற்கொள்ளுகிற வல்லமை. நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வி, தோல்வி, தோல்வி. நீ சந்திச்ச தோல்விக்கு ஒரு முடிவு வருகிறது, நீ சந்திச்ச தோல்வி ஒரு முடிவுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால ஓ ரிமஹா சங்கதரபா ரிபஹா சந்தரபியாந்தரோ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா தோல்விகளும் மறைவதாக, 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 மறைவதாக. உன்னோடு போராடின பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் முகங்குப்புற விழும், முகங்குப்புற விழும், முகங்குப்புற விழும், முகங்குப்புற விழும். உன்னோடு போராடி 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 நீ தோற்று போனாய் அல்லவா, இனி நீ ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஜெயிக்கிற கிருபை, ஜெயம் எடுப்பா, நீ ஜெயம் எடுப்பா, நீ ஜெயம் எடுப்பா. கர்த்தர் அதை செய்கிறார். ஹalleluya. இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்க வெறுமையாய் அல்ல, வெறுமையாய் அல்ல. அநேகர் மேல தம்முடைய வல்லமையை கர்த்தர் ஊற்றுகிறார், தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வல்லமை வேணும். சொல்லுங்க, 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 எனக்கு உங்க வல்லமை வேணும். நான் ஊழியம் செய்ய போறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால முடிஞ்ச
ஊழியத்தை நான் செய்ய போறேன். ஆண்டவரே எனக்கு உங்க வல்லமை வேணும். லார்ட் ஐ நீட் யுவர் பவர் லார்ட். சொல்லுங்க அப்பா, எனக்கு உங்க வல்லமையை தந்தா உங்க நாமத்துக்காக நான் பயன்படுத்துவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க நாமத்துக்காக நான் பயன்படுத்துவேன்ப்பா. உங்க நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன் சுவாமி. உங்க நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன். சொல்லுங்க அன்றைய ஆபீஸ்ல வெளியே போன வரும்போது, அன்றைய தெருவுல உங்க வல்லமைய நான் சுமந்துகிட்டு போகணும். ஓ ரபா சந்தரல ரபா. Oh glory, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர், எத்தனை பேர் அவருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க போறீங்க? என் ஆபீஸ்ல, என் பிசினஸ் சென்டர்ல, என் தெருவுல இயேசுவை காட்ட விரும்புறேன், இயேசுவை சொல்ல விரும்புறேன். அப்படி சொல்றவங்க உன் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டுட சொல்லுங்க, எனக்கு உங்க வல்லமையை தாங்க, நான் உமக்காக பயன்பட விரும்புறேன். அப்பா, நான் உங்களுக்காக பயன்பட விரும்புறேன். என்னால முடிஞ்ச வேலைய உங்களுக்காக நான் செய்ய போறேன். என்னால முடிஞ்ச வேலையை உங்களுக்காக செய்ய போறேன். தீர்மானிங்க பார்க்கலாம், தீர்மானிங்க பார்க்கலாம், தீர்மானிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கரத்தை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். இவர்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, என்னுடைய கரம் அல்ல, உங்க கரம் ஆண்டவரே. வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்குகிற கரம், அநேகருக்கு விடுதலைக்காக ஜெபிக்க போகிற கரம். கர்த்தர் இந்த 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பலப்படுத்த போகிறார். உங்க கரத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உங்க கரத்தை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்க மூலமா கர்த்தர் அந்த கிரியைகளை நடப்பிக்க போகிறார். அதை செய்ய போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல பரலோக தகப்பனே, உங்க பிள்ளைங்க மேல உங்க கிருபையின் கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைங்க மேல உம்முடைய மகிமையின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைங்க மேல உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா தடைகளையும் மாற்றி இந்த பிள்ளைங்க எங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடத்திலும் உங்களை சுமந்து செல்லட்டும் அப்பா. உங்க பிள்ளைங்க நீங்க ஊழியம் செய்வேன்னு தீர்மானித்து இருக்கிறாங்க. தீர்மானித்து உங்க பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உங்க பிள்ளைகளை கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஜெயம் உண்டாகட்டும் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படட்டும். அநேகர் இயேசுவை அறிகிற அறிவை அடையட்டும். அநேகர் மனம் திரும்பட்டும். உங்க பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 12 மணி நேரம் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க ஆண்டவரே. போகும்போது வல்லமையா பெற்றுக்கொள்னு சொல்லி வல்லமையோட நீங்க அனுப்புறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த வல்லமையை காணட்டும். இவர்களுக்காக அந்த வல்லமையை விளங்க பண்ணும். இவர்கள் மூலம் அந்த வல்லமையை விளங்க பண்ணும். எங்க ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அருமையான அண்ணனுக்காக ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. கனமான ஊழியத்தை உங்க மகனுடைய கைகள்ல கொடுத்து நீங்க பயன்படுத்தி வருகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க குடும்பத்தையும் ஆண்டவரே சபையையும் நான் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதாக. மகிமைப்படுங்க அப்பா. மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். சபை பெருகட்டும். மந்தையை பெருக பண்ணுவதை போல இந்த சபையை பெருக பண்ணுங்க. அநேக புதிய ஆத்துமாக்களை தாரும். அநேகர் மனம் திரும்பட்டும். அநேகர் ரட்சிக்கப்படட்டும். அநேகர் சீஷர்களாய் மாறட்டும். இந்த சபையை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதாக. அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை செஞ்ச மகிமையை உமக்கு தருகிறேன். துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.